இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயம் நாங்கள் அந்நிய பாஷையில பேசுவோமா? ஆண்டவரே, எங்களிலே ஆண்டவரே ஆனலா இறங்கி வருகிற தேவன், ஆண்டவரே நீரா இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களிலே அசைவாடுகிற தேவன் நீரா இருக்கிறீங்க. ஆண்டவரே, உமது வல்லமையை தரித்து கொண்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அவருடைய சூழ்நிலைகளை கண்டு அஞ்சி விடாதபடி ஆண்டவரே பாகால்களுக்கு முன்பாக ஆண்டவரே எழும்புகிற தீர்க்கதரிசிகளை இந்த காலை நேரத்தில் எங்களுடைய திருச்சபையில நீர் எழுப்புகிற தேவனா இருக்கீங்க. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் குந்தி குந்தி நடந்தது போதும். ஆண்டவரே, ஆண்டவரே பாகாலா தெய்வம் இயேசுவா தெய்வம் என்கிற நேரம் வருகிறது. ஆண்டவரே, நீர் உம்மை வெளிப்படுத்துகிற நேரம் வருகிறது. ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளிலே நீர் மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறீங்க. உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் நம்முடைய நல்ல தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் நம்முடைய வல்ல தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே அதை அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அந்த பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, அந்த மனநிலையை எங்களுக்கு நீர் தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உருமாற்றம் செய்யுங்க. ஆண்டவரே, ஹalleluya. நன்றி சுவாமியே, நன்றி செலுத்துகிறோம். ஸ்துதி தேவனானே. ஓ ரிகாலரபாஷி, ஓ ஹalleluya, ஹalleluya. நல்லவரே இயேசுவே, ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசு நல்லவர். எங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை ஒரு விஷயம் நாங்கள் நினைத்து அவரை போற்றுவோமா? நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிற தேவன் அவராய். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர். சபையார் பாடுவோமா? நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், எல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், எல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா,
ஐயா, ஒருவரும் உம்மை போல இல்லை ஐயா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேன் ஐயா, உந்தனின் மாறா அன்பை. அறிக்கை பண்ணி சொல்லி பாடுவோமா? நீரின்றி வாழ்வே, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேன் ஐயா, உந்தனின் மாறா அன்பை மறவேன் ஐயா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மன ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பேலன். என் ஊழிய பாதைகளில், ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். நான் சோர்ந்திட்ட நேரங்களில் பேலன் தருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும். சபையார் நாங்கள் சேர்ந்து பாடுவோமா? சபையார் பாடுங்க. துதி உமக்கே, அறிக்கை பண்ணி சொல்லுவோம். ஆதரே இயேசு, ஆதரே இயேசு, ஆதரே இயேசு. உம்மை நேசிப்பேன் இயேசுவே, உம்மை நேசிப்பேன் இயேசுவை, உம்மை நேசிப்பேன் இயேசுவை, நான் 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 நேசிப்பேன் இயேசுவை. ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில்
ස්තුතියි තාත්තේ. எங்களோடு கூட பேசுங்க අප සමග කතා කරන්න. இயேசுவின் நாமத்தில் යේසුස් பிதாவே. වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරමු. Amen. ආමේන්. We'll go with the cards. Amen. Come on, turn your Bible to 1 Kings. உங்க வேதத்தை 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் එක රාජාවලිය 19 වෙනි පරිච්ඡේදය. அதனுடைய 19வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை ඒ திருப்புவோம். 19 වෙනි පදයට අපගේ සිත් යොමු කරගමු. நேற்று இரவு நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்த பொழுது ඊයේ රෑ දේව අභිමුඛයේ මම යාඥා කරනකොට கர்த்தர் என்னோடு கூட பேச சொன்ன வார்த்தை இதுவே. දෙනාසේ කතා කරන්න කියපු වචනේ මේක තමයි. அப்புறம் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரே கன்ஃபார்ம் பண்ணுங்க. මට උදෑසන අවස් දක්වා මං ස්වාමීන් වහන්සේට කිව්වා මේක ස්ථිර කරන්න. ஆண்டவர் எப்படியாச்சும் அதை உறுதிப்படுத்துங்க. මේක ස්ථිර කරන්න කොහොමාරි. கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே උදෑසන නැගිට්ට ගමන් என்ன கூட்டிட்டு வந்த அந்த ஐயா சொன்னாங்க මාව එක්කගෙන යන්න ආපු ඒ ஒரே අයියා ஒரு කිව්වා, வார்த்தையில் அதை உறுதிப்படுத்தினார்கள். එක වචනයක් ස්ථිර කරා. இங்க வந்து ஆராதனை வேளையிலும் මේ නමස්කාර කරන වෙලාවේදී அந்த அன்பு சகோதரன் அந்த வார்த்தையை சொல்லி உறுதிப்படுத்தினாங்க. ඒ ප්‍රේමණීය සහෝදරයාගේ වචන ස්ථිර කරා. நான் கடைசியில் என்ன பாட்டு பாடணும்னு விரும்பினனோ මම අන්තිමට මොනවද ගායනා කරන්න ඕනේ කැමැත්තක් තිබුණාද? அந்த பாட்டையும் பாடினீர்கள். ඒ ගීතයත් ඔබ ගායනා කළා. நான் வர வேண்டிய நோக்கம் මං ආපු අරමුණ ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாயிற்று. වේලස්සනින් මේක ඉටු වුණා. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? මේකේ තේරුම My කොහොමද? Jesus is here. මගේ ජේසුස් වහන්සේ ඉන්නවා. நான் வருவதற்கு முன்பாக இயேசு இங்க இருந்தார். ජේසුස් වහන්සේ මම එන්න ප්‍රථමයෙන් මෙතන ඉන්නවා. நீங்க இங்க வருவதற்கு முன்பாக your Jesus was here. ඔබ ඉන්න ප්‍රථමයෙන් Come ජේසුස් on. වහන්සේ මෙතන ඉන්නවා. இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி ජේසුස් වහන්සේට சொல்லுங்க. හොඳ අත්පොලස්සන්නාදයක් දෙමු. What else do we need? இத தவிர நமக்கு வேற என்ன வேணும்? இத தவிர வேற நமக்கு என்ன வேணும்? මේට වඩා අපිට මොනවද ඕනේ? இயேசு இருக்கிற இடத்துல சூழ்நிலைகள் தலைகளாய் மாறும் தெரியுமா? ජේසුස් වහන්සේ ඉන්න තැන සියලු වාතාවරණ වෙනස් වෙයි. குறைவுகள் நிறைவாகும் தெரியுமா? අඩුපාඩු සම්පූර්ණ වෙයි. செத்தவன் உயிரோடு எழும்புவான் தெரியுமா? මැරිච්ච කෙනා උත්තාන වෙයි. எவரி வீட்டுக்குள்ள இயேசு காலடி எடுத்து வச்ச உடனே ජබීර්ගේ නිවසට පාදේ තැබ්බ තිබුණා செத்து ගමන් போன சிறுமி உயிரோட வராளே. මරුණා ඔය කුඩා දියණිය නැවත උත්තාන වුණා. இயேசு வெறும் 5 அப்போ 2 மீனை கையில எடுத்த உடனே ජේසුස් වහන්සේ රොටි පායි මසුන් දෙකයි අතට ගත්ත ගමන් ஆயிரங்கள் உண்டார்களே. දහස් ගණන්ට පෝෂණය වුණා. இயேசு காலடி எடுத்து வச்ச உடனே ජේසුස් වහන්සේ අඩිය තිබ්බ ගමන් எல்லா குருட்டு கண்கள் திறந்ததே. සියලුම හන්ද ඇස් ඇරුණා. என் இயேசு எங்க இருக்கிறாரோ, ජේසුස් වහන්සේ කොහෙද ඉන්නේ? என் இயேசு எங்க இருக்கிறாரோ ජේසුස් වහන්සේ කොහෙද ඉන්නේ? அங்கே அற்புதங்கள் நடக்கும். එතන ආස්කම් සිදු වෙයි. ஏசாயா 8:18 ஞாபகப்படுத்துகிறார். එසායා 8:18 කියනවා நானும் என் பிள்ளைகளும் මාමත් මගේ දරුවන් இஸ்ரவேலின் தேவனாலே ඊශ්‍රායෙල් දෙවියන් වහන්සේ சீயோனில் வாசம் செய்கிற கர்த்தராலே සියොන් වාසස් කරන දෙවිඳුන් එතුමා இஸ்ரவேலிலே நான் ඊශ්‍රායෙල් මම அற்புதங்களும் அடையாளங்களுமா இருப்போம். ආස්කමද ලකුණද ලෙස සිටිමු. எசேக்கியேல் 12:6 என்ன சொல்கிறது? එසේකියල් 12:6 කියනවා உன்னை அடையாளமாக்கினேன் ஆண்டவர் சொல்றார். ඔබගේ සලකුණක් ඇටියට මම පත් කරා. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියන්න. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ජනාසේ පුදුම ලෙස ඔබව මඟ පෙන්වයි. வேதத்தை வாசிப்போமா? මේ දේ වචනේ කියවමුද? வாசிங்க, நான் தமிழ்ல வாசிக்கிறேன். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். මෙසේ ලියා තියෙන්නේ එවිට සාපාත්ගේ පුත් එලිසාවට සම්භවිය. එලිසා ගවයන් 12ක් බානක් පටුපසින් අමහා සිටියේය. 12 වෙනි බාන සමග එලිසා සිටිනු ඔහු දිටියේ. එලියා ඔහු ළඟට ගොස් සලුව ඔහුට එළියේය. ஆமென். ආමේන්. இன்று கர்த்தர் பேச சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ කතා කරන්න කියපු වචනේ මොනවද දන්නවද? ஒவ்வொருவர் மேலும் හැම කෙනා කෙරෙම தேவன் தன்னுடைய சால்வையை போட போகிறார். දෙනාසගේ සලුව දමන්ට යනවා. எலியாவின் சால்வை එලියාගේ සලුව எலிசாவின் மேல் விழுந்தது. එලිසා කෙරේ වැටුණා. இரட்டிப்பான வல்லமை அவனுக்குள் பெருகினது. දෙගුණයකින් වරම් ඔහුට ලැබුණා. இங்க சிலர் ஒரு மடங்கோட வந்திருப்பீங்க. සමහර එක ගුණයක් ඇතුව ඉන්න පුළුවන්. Somebody might be with 2 times better power here. දැන් බලය දෙකක් ඔබට ලැබෙන්න යනවා. சில பேர் வந்து சின்ன தாளத்தோட வந்திருப்பீங்க. සමහර පොඩි ටැලන්ට් සමග ඇවිල්ලා See, තිබෙනවා. God is telling, கர்த்தர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ කියනවා I am going to double that today. මම දෙගුණයක් දෙන්න යනවා. இன்னைக்கு அதை நான் 2 மடங்காய் மாற்ற ඒක போகிறேன். දෙගුණයක් හිටියට වෙනස් කරන්න I am going යනවා. to anoint you double the portion. ආලේපේ දෙගුණයක් දෙන්න යනවා. உங்களுடைய மகத்துவம் 2 மடங்காய் ඔබගේ மாறுவதாக. මහෝත්තම භාවයේ දෙගුණයක් වේවා. உங்களுடைய தாளந்துகள் 2 மடங்காய் ඔබගේ மாறுவதாக. ටැලන්ට්
දෙගුණයක් වේවා. உங்களுக்கு எவ்வளவு கண் பவர் இருக்கோ அது இன்னும் டபுள் டைம் ஆண்டவர் bless ඔබගේ பண்ண ඇස් போறாரு. පෙනීම කොතරම් තිබෙන එක දෙගුණයක් Hallelujah. වේවා. Come on, keep your eyes, keep your hands on your eyes. Come ඔබගේ on. ඇස් වලට අත තියාගන්න. யாருக்கெல்லாம் பவர் ரொம்ப கம்மியா இருக்கோ கண்ணாடி போட்டுருக்கீங்களா அவுத்து கைய வைங்க ඔබගේ பார்க்கலாம். ඇස් තබා ගන්න ඔබට Lebo. ඇස් කණ්ණාඩි දාලා තියෙනවා නම් கண்ணுல கை வைங்க கண்ணுல கை ඇස් වලට வைங்க. අත් තියාගන්න. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இப்பொழுது දැම්මම என் கண்களை தொடுவீராக. මාගේ ඇස් අත ගසන්න. தொட்டதற்காய் நன்றி ඒ අත ஆண்டவரே. ගැසුවට ස්තුතියි. Touch them right now in අත ගසන්න Jesus name. ස්වාමීන් යේසුස් වහන්සේගේ Amen. නාමයෙන්. ආමේන්. எல்லாம் ரெண்டு மடங்காய் மாற போகிறது. සියල්ල දෙගුණයක් වෙන්න යනවා. தேவனுடைய அபிஷேகம் என்ற சால்வை, දෙවියන්සේගේ ආලේපන නැමැති සලුව. தேவனுடைய அதிகாரம் என்ற சால்வை, දෙවියන්සේගේ ආධිපත්‍ය නැමැති සලුව. தேவனுடைய அழைப்பு என்ற சால்வை දෙවියන්සේගේ කැඳවීම නැමැති සලුව. ஒவ்வொருவர் மேலும் வந்து விழும் இந்த நாளில். හැම කෙරයා කෙරේම වැටෙයි අද இந்த දවසේ. சால்வைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. සලුවට තේරුම් තුනක් තිබෙනවා. 3A. තුනක් ஆங்கில வார்த்தையில 3A. ඒ තුනක් தமிழ்ல 3A. දෙමළෙන් හා තුනක්. முதலாவது ප්‍රථමයෙන් சால்வை என்றால் සලුව කියන්නේ அழைப்பு, කැඳවීම. அசைன்மெண்ட். ඒ කැඳවීම. இரண்டாவது දෙවනුව அபிஷேகம், ආලේපය. அனாயின்ட்மெண்ட். ආලේපය. மூன்றாவது තුන්වෙනුව அதிகாரம், ආධිපත්‍ය. அத்தாரிட்டி. ආධිපත්‍ය. ஒரு சபையில සභාවක இந்த 3 காரியமும் இருக்க வேண்டும். මේ කාරණා තුනම තිබෙන්න ඕනේ. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஒரு அழைப்பு உண்டு. හැම තනි පුද්ගලයෙකුට කැඳවීමක් තිබෙන්න நீங்க ඕනේ. நினைக்க கூடாது I'm not a pastor so I'll just come and I'll just go. මම පාස්ටර් කෙනෙක් නෙමෙයි කියලා හිතන්න නරකයි. நான் வந்துட்டு நான் சும்மா போயிடலாம்னு நினைக்க கூடாது. මම නිකන් ඇවිල්ලා යන්නයි කියලා හිතන්න නරකයි. நான் வந்து நல்ல சேரை தேய்ச்சிட்டு போலாம் நினைக்க கூடாது. මම පුටු අතුල්ලගෙන යනවා නෙවෙයි. நீங்க சபைக்கு வருவது சும்மா அட்டெண்ட் பண்ண மாத்திரமல்ல, ඔබ සාමාන්‍ය සභාවට නිකන් ඇවිල්ලා යනවා නෙවෙයි. அட்டெம்ப்ட் பண்ண வரீங்க. ඔබ ඒක ඇටෙන්ඩ් කරන්න பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ළඟ ඉන්න කෙනාට කියන්න. சொல்லுங்க you are not here to attend. ஐயோ இவ்வளவுதான் சத்தமா சொல்லுங்க you are not here to attend. ඔබ ඇටෙන්ඩ් නෙවෙයි. you are here to attempt. ඇටෙන්ඩ්. ஆமென். ආමේන්. வந்து பங்கு பெறதுக்கு வரலங்க, පංගුකාරයෙක් වෙන්න නෙවෙයි. பங்காளர்களா வரீங்க. පංගුකාරයෙක් නෙවෙයි. ஆமென். ආමේන්. பார்வையாளரா வரல, ඔබ සාමාන්‍යයෙන් බලන්නට ආවේ නැහැ. பங்காளர்களா வரீங்க. ඔබ පංගුකාරයෙක් වෙන්නට ඕනේ. தேவனுடைய மகத்துவத்தை செய்கிறவர்களா வரீங்க. දෙවියන්සේගේ මහෝත්තම දේවල් කරන කෙනෙක් වෙන්න இன்றைக்கு ඕනේ. கர்த்தர் இந்த சபையை அந்த அபிஷேகத்துல ඒ நடத்துவாராக. ආලේපේ මේ සභාව තුළ නඩත්තු කරයි. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அழைப்பு உண்டு. හැම මිනිසෙකුට කැඳවීමක් තිබෙනවා. அப்போஸ்தலர் 13:2 பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றுகிறார். ක්‍රියාපොතේ 13:2 ස්වාමීන් වහන්සේ කියනවා நான் அழைத்த ஊழியத்திற்கு பர்னபாவையும் சவுலையும் பிரித்து விடுங்கள் என்று මම சொல்கிறார். කැඳෙව්වා සේවාවට පෞල්තුමායි බර්නබාවයි යවන්න කියලා කියනවා. ஆண்டவர் சவுலை தெரிந்து கொண்ட விதம் வித்தியாசமானது. ඒ සවුල්ල තෝරගත්ත ක්‍රමය ඊට වෙනස්. அவனை பவுலாய் மாற்றின விதம் ඒ வித்தியாசமானது. පෞල් ලෙස වෙනස් කරපු ක්‍රමය වෙනස්. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு உண்டுங்க. මේ නෑම කෙනාට කැඳවීමක් තිබෙනවා. ஆண்டவர் வேதத்துல பொதுவா எழுதி வச்சிருக்கிறாரு. සුදාත්මන වහන්සේ පොදු লীලා තිබෙනවා. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் உனக்கு ஐயோ. සුභාරංචිය ඔබ ප්‍රකාශ කරේ නම් ඔබට අයියෝ. இந்த காலத்தில் நீயும் நானும் மௌனமா இருந்தால் இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பு, யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறிடத்திலிருந்து வரும். මේ අද දවසේ ඔබ මම කටවාගෙන හිටියනම් ඒ යුදෙවන්ට ගැලවීම වෙන පැත්තකින් එයි. attempt something for Jesus. ඔබ පංගුකාරයෙක් විය යුතුයි. ஒவ்வொருவர் மேல ஒரு அழைப்பு இருக்குதுங்க. හැම කෙනා කෙරෙම කැඳවීමක් තිබෙනවා. இங்க மேடையில ஏறுறவங்களுக்கு மாத்திரமல்ல, මේ නගිනායට පමණක් නොවේ. every single individual who enters the church has the call. හැම කෙනාටම චර්ච් එකේ එන අයට පංගුකාරකමක් තිබෙනවා. ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவன் ஒரு திட்டத்தை හැම வைத்திருக்கிறார். කෙනාටම දේව සැලැස්මක් තිබෙනවා. மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்றாரு, එස්තර බල්ලා කියනවා யாருக்கு தெரியும்? කාටද දන්නේ? யாருக்குமா தெரியும்? කාටද දන්නේ? உன்னை ராஜாத்தியா மாத்தினதற்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ඔබ රැජනයක් ලෙස පත් කරන දෙනසගේ සැලැස්මක් තිබෙනවා. பாஸ்டர் நான் ஒரு செக்யூரிட்டியா இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. සිකියුරිටි ලෙස ඉන්නවා පාස්ටර් මම ගණන් බය වෙන්න එපා. பாஸ்டர் நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன், මම டோன்ட் வரி. ටීචර් කෙනෙක් වෙලස ඉන්නවා බය වෙන්න එපා. நானும் 5 வருஷம் டீச்சரா இருந்தேன், 6 வருஷம் டீச்சரா இருந்தேன். අවුරුදු 6ක් මමත් ගුරුවරයෙක් ලෙස සිටියා. டீச்சிங் ஜாப் இஸ் such a beautiful job. ඒක හොඳ ජොබ් එකක්. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு இயேசுவை பத்தி சொன்னேன். සිය ගණන් දේව දරුවන්ට යේසුස් වහන්සේ ගැන කිව්වා. wherever you are, எங்க நீங்க இருந்தாலும் சரி, ඔබ කොහේ හිටියත් you can say Jesus. ඔබට සේව් කරන්න පුළුවන් යේසුස් වහන්සේව. if you can't say Jesus, at least show Jesus. ඔය යේසුස් වහන්සේට පෙන්වන්න යේසුස් වහන්සේ බැරි වුණොත් இயேசுவை சொல்ல முடியாட்டி කියන්න இயேசுவை බැරි காண்பீங்க. කියන්න බැරි වුණොත් පෙන්වන්න. எப்படி காண்பிக்கிறது? කොහොමද පෙන්වන්නේ? the way you talk, ඔබ
ඔබ කතා කරන the way you walk, ඔබගේ ඇවිදීම the way you treat others. ඒ අනිත් අයට ඒ සලකන තුලින් நீங்க அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசுறீங்க, කොහොමද කතා කරන්නේ உங்களுடைய நடவடிக்கையில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வான். ඔබගේ තියෙන ක්‍රියාදාම යේසුස් වහන්සේව පෙන්නනවා என்கிட்ட வந்து செல்லுவாங்க, கேட்பாங்க, මට ඇවිල්ලා කියනවා சார் எப்படி சார் எப்பயுமே அன்பா இருக்கிறீங்க? මෙතරම් ප්‍රේමණීය ඉන්නේ කොහමද அப்ப நான் சொல்லுவேன், මම කියනවා my Jesus was, මගේ යේසුස් my වහන්සේ Jesus loves me, යේසුස් වහන්සේ ආදරේ මට so I do love you. ඒ නිසා මම ඔබට ආදරේ Amen. ආමේන් சபையில நம்மள பார்த்து கேட்கணும், සබයින අන්නෝන්ට ඕනේ உங்களை பார்த்தாலே சந்தோஷமா இன்வைட் பண்ணணும். ඔබ බලලා සන්තෝෂයෙන් ඉන්වයිට් කරන්න உங்களை ඕනේ பார்த்தாலே 5 அடி தூரம் போக ඔබ கூடாது. දුරට යන්න නරකයි ඔබ දැකලා உங்களை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போக கூடாது. මුණ අරව ගන්න නරකයි ඔබ දැකලා உங்களை பார்த்தாலே பக்கத்துல வந்து நிக்கணும். ඔබ දැක්කම ළඟට එන්නට ඕනේ உங்களை வந்து பார்த்தாலே உங்ககிட்ட பேசணும்னு ඔබත් එක්ක தோணணும். දැක්කට මම කතා කරන්න ආසයි தெන්න ඕනේ அதை தான் எபிரேயர் 13:1 வாசிக்கிறோம். එබරේ 13:1 තමයි කියන්නේ கிறிஸ்து இயேசுவையே நோக்கி பாருங்க, ක්‍රිස්තුස් වහන්සේව බලන්න கிறிஸ்து இயேசுவை சிந்தித்து பாருங்க. ඔබ හිතන්න යේසුස් වහන්සේ ගැන அந்த வசனத்தை நான் தெளிவாய் ඒ சொல்லுகிறேன். වචනේ ඔබට පැහැදිලිව කියන්න Come on, turn your Bible to Hebrew. එබ්‍රේව් முதலாவது 3ஆம் அதிகாரம் எடுங்க. තුන්වෙනි පරිච්ඡේදය அதனுடைய முதலாவது வசனத்தை பாருங்க. පළවෙනි පදේ බලන්න கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று ක්‍රිස්තුස් வேதம் சொல்லுகிறது. වහන්සේව ඉතා අවධානයෙන් බලන්න කියලා කියනවා அடுத்து எபிரேயர், එබරේව් thank you Jesus, அதனுடைய 12வது அதிகாரம் 12 වෙනි පරිච්ඡේදය 3வது வசனம், තුන්වෙනි පදේ அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், එයාවම සීකරන්න இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். යේසුස් වහන්සේව හිතන්න என் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், එකතන ලියා තිබෙනවා கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களை ஆள கடவது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිලිම ඔබ පාලනය කරද්දෙන් කියලා ஆமென். ආමේන් இன்னைக்கு ஒவ்வொருவரும் அந்த அழைப்பு என்ற சால்வையை பெற்றுக்கொண்டு போறீங்க. ඔය හැම කෙනාම මේ කැඳවීම නැමැති සලුව ඔබ අරගෙන යන්න යනවා இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு இயேசுவை பத்தி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. කොතරම් කාලයක් යේසුස් වහන්සේ ගැන කිව්වද කියලා දන්නේ නැහැ ஆனா இனிமேல் 2 மடங்காய் சொல்ல போறீங்க. අද ඉඳලා ඔබ දෙගුණයක් කියන්න යනවා இதுவரைக்கும் எவ்வளவு அன்பா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. කොතරම් මේ කාලයක් Oh, ප්‍රේමී Rashakaladayandara. When you receive the mantle, ඔබගේ යාලේ ලබා ගන්න அந்த சால்வையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ඒ பொழுது සලුව ලබා ගන්න ඔබ 2 மடங்கு நீ நேசிக்க ඔබ போறீங்க. දෙගුණයකින් ප්‍රේම කරන්න நீங்க යනවා எவ்வளவு சாந்தமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. කොතරම් ඔබ සාන්ත ගුණයෙන් ஆனா හිටියද அந்த දන්නේ சால்வை என்று நீங்கள் பெறும் பொழுது ඒ සලුව ලබනකොට கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும் பொழுது යාලේ ආලේපයෙන් පුරවනකොට 2 மடங்கான சாந்த குணம் உங்களை ඔබ நிரப்பும். දෙගුණයකින් ඔබ සාන්ත எத்தனை பேர் ගුණයක් விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ආමෙන් කියන්න நல்ல ஆமென் சொல்லுங்க ஆமென் பார்க்கலாம். කියන්න ஆமென். ආමෙන් சில பேருக்கு மெமரி பாஸ்டர் நான் உடனே மறந்துடுறேன். සමහර අයට අමතක වෙනවා නිතරම இன்னைக்கு அந்த சால்வையை ඒ பெற்றுக்கொள்ளுங்க, සලුව ලබා ගන්න அந்த அழைப்பை ඒ பெற்றுக்கொள்ளுங்க. කැඳවීම ලබා ගන්න எல்லா குறைகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் அவர் நிறைவாக்குவாராக. විශ්වාසයේ අඩුපාඩුකම් ඔබ විශ්වාසයේ මහිමේ තුල පිරී ඉතිරෙයි ஆமென். ආමෙන් இரண்டாவது அபிஷேகம், දෙවනු ආලේපය இந்த சபையில මේ සභාවේ எப்பொழுதும் கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்திருக்கும். නිතරම ස්වාමීන් වහන්සේගේ ආලේපේ පිරී තිබෙයි இன்னும் உள்ள வந்த உடனே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன். මේ ඇතුළට ආපු ගම දේවනාථගේ අභිමුඛත්වය මට දැනුණා உள்ள வரும்போது மாத்திரமல்ல, මේ පමණක් නෙවෙයි காலையில எழுப்பும் பொழுது දැස නැගිටිනකොට ஆண்டவருடைய ஸ்டைல் இதுதான். දේවනාථගේ ස්ටයිල් එක හිටියා நான் எந்த தேசத்துக்கோ இல்ல எந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனாலும் சரி, කොයි දේශයට කොයි සේවයට ගියත් இன்னைக்கு ஒரு இடத்துல ஊழியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, අද දවසේ එක තැනක සේවය තියෙනවා කියලා හිතන්න என்னை எழுப்பும் பொழுது මම නැගිටිනකොටම பவர்ஃபுல்லா எழுப்புவார். මම පවර්ෆුල් එකට නැගිටිනවා பயங்கர பவர்ஃபுல்லா எழுப்புவார். භයානක ශක්තිමත් විදිහට அப்பவே නැගිටිනවා நான் புரிஞ்சுக்குவேன், ඒකෙන් මම තේරුම් ගන්නවා நான் எழும்பும் பொழுது මම නැගිටිනකොට கர்த்தர் அந்த ஆலயத்துல வந்து ස්වාමීන් වහන්සේ ඒ ස්ථානට ඇවිල්ලා எல்லா சேர்லயும் உட்கார்ந்து සියල්ල පුටුවල වාඩි වෙලා ஒவ்வொரு சேர்லயும் கை வச்சு ඒ හැම චෑර් එකේම අත තියලා என் மக இங்க உட்காருவா இன்னைக்கு, මගේ දුව ඉඳගනි என் மக அபிகாயில் இந்த சேர்ல මේ உட்காருவா, අවිගා වාඩි වෙනවා என் மகன் blessing இந்த சேர்ல blessing உட்காருவா, මේ පුටුවේ වාඩි වෙයි என் மகன் blessing இந்த கீபோர்ட தான் வாசிக்க போறா. මෙතරම් මේවා කීබෝඩ් එකේ அதை அவர் தொட்டு அபிஷேகிப்பார். කියලා අභිෂේක කරනවා அப்படிப்பட்ட சேர்ல தான் நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. එවැනි පුටුවල තමයි වාඩි වෙන්නේ அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்துல தான் நீங்க දේව இருக்கீங்க. ප්‍රසන්නතාවයක් තිබෙනවා அப்படிப்பட்ட கர்த்தருடைய மகத்துவத்துக்குள்ள தான் இருக்கீங்க. දේවනාථගේ මහත්මතාවය තරම් තිබෙනවා மூன்றாவது அதிகாரம், තුන්වෙනි ආධිපත්‍යය சபைக்கும் உங்களுக்கும் தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும். සභාවටත් ඔබටත් දේවනාථ ආධිපත්‍යයක් දී තිබෙනවා கர்த்தருடைய அதிகாரம் உங்க மேல வந்து விழணும். ඒ ආධිපත්‍ය ඔබගේ කෙරේ වැටෙයි பிசாசை பார்த்து எப்படி விரட்டணும்? යක්ෂයා බල්ලා කොහොමද කතා කරන්නේ ஒரு நாய் உங்களை துரத்துது, ඒ බල්ලෙක් කෙලවනවා எப்படி துரத்துவீங்க நாயை? කොහොමද එලවන්නේ போயிரு செல்லம், යන්න செல்ல குட்டி போயிருன்னு சொல்லுவீங்களா? එම කියනවද நீங்க எவ்வளவு கொஞ்சறீங்களோ அவ்வளவு விரல கவிட்டு போகும். කොතරම් එයාට සුරතල් කරනකොට එයා ඒ තරම ඒ තැනට ඉතිනවා நாய் ஓடி வந்துச்சுன்னா ஷோ ගාලා කෑ ගන්න ඕනේ நின்னும், அப்படியே நின்றும். அது ඉඳී பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், යක්ෂයාට විරුද්ධ වෙන්න
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். එවිට ඒ යක්ෂයා ඔබගෙන් දුරයි. உங்களுக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கணும். ඔබ තුල ඒ ආධිපත්‍යය තිබෙන්න ඕන. 2 levels of authority. දෙගුණයක් තියෙන First කාරණා. level, ෆස්ට් ලෙවල් එක. நீங்க பிராக்டிஸ் பண்ற லெவல். ඔබ පුරුදු වෙන ක්‍රමය. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ඔබ පුරුදු වෙන්නට ඕනේ. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். යක්ෂයාට විරුද්ධ වෙන්න ඕනේ. காய்ச்சல் வந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற பொல்லாத பிசாசை போன்னு சொல்லணும். ඒ ඔබට හුණක් ආව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් දුර්වල කරන ආත්මය ඵලයන් කියලා කියන්නේ. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? අපි මොනවද කියන්නේ? இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லிடுவோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ස්පිරිතාලට යන් කියලා කියනවා. போங்க, தப்பு இல்ல. ඒක යන්න වැරදක් නැහැ. தன் விசுவாசத்தினால் ඒ ඇදේ විශ්වාසය තුල நீதிமான் பிழைப்பான். ධර්මිෂ්ඨයා ජීවත් වේ. உங்க விசுவாசத்தின் அளவுதாங்க. ඔබගේ විශ්වාසයේ කරුණු කොටගෙන ரோமர் 4:18 என்ன சொல்லுகிறது? ரோமர் 4:18. රෝම 4:18 லேப்ரோ ஷந்தலாயா பாக்கட்டல. ஆண்டவரே எங்களோடு கூட இருங்க. ரோமர் 4:18 என்ன சொல்லுகிறது? රෝම 4:18 මොනවද කියන්නේ? ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போவது ආබ්‍රහාම් බෝ ජාතීන්ට තප්පියෙක් වෙන විදිහ நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் විශ්වාස කරන්න බැරි මොහතක அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். විශ්වාස කරා බලාපොරොත්තු ඇතුව ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ඒ උප්පත්ති පොතේ ලියන එක ඌට ධර්මිෂ්ඨකමක් ඇටියට සලකනු ලැබුවා. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. විශ්වාස කරන යාඥාව එයා ලෙඩාව සුව කරනවා. எபிரேயர் 11:1 வாசித்து பாருங்க. එබරේ 11 කියවලා බලන්න. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. විශ්වාස කිරීම සාතිකයයි ඔප්පුවයි වගේ සමානයි. ஆமென். ආමේන්. உங்களுக்கு ஒரு அதிகாரம் வரணும். ඔබට ආධිපත්‍යයක් முதல்ல අවශ්‍යයි. நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ඔබ පුරුදු වෙන්න ඕනේ. இயேசுவின் நாமத்துல வாய்களை திறந்து அறிக்கை යේසුස් செய்யணும். වහන්සේගේ නාමයෙන් කට ඇරලා ඔබ ප්‍රකාශ කරන්න. இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, යේසුස් වහන්සේ ඔබ බලලා කියනවා என் பிள்ளையே, මගේ දරුවනි கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா ඔබ போதும். අබෑටයක් විශ්වාසයක් ඇති. கடுகளவு விசுவாசம் உனக்கு අබෑටයක இருந்து විශ්වාසයක් ඇති. நீ மலைகளை பார்த்து ඔබ කඳු බලලා நீ பெயர்ந்து கடலில் விழு என்று சொன்னால் ඉවත් වෙලා මූදට වැටයන් කියලා அது කිව්වා. விழுமா? ඒක වැටෙයි. என்னைக்காச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ඔබ try කරලා තිබෙනවද මේ විදියට? Have you ever practiced speaking in faith? ඔබ පුරුදු වෙලා තියෙනවද ඒ වගේ කියලා? என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல 12 பேர் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. ගණන් කතා 13 පරිච්ඡේදයේ උන් රිපෝට් එක දෙනවා. எல்லாரோட ரிப்போர்ட் எப்படி இருக்கு தெரியுமா? කොහොමද දන්න රිපෝට් එක තියෙන්නේ? மோசே ஏனோக்கியர்கள் ராட்சதர்களா இருக்கிறார்கள். මෝසේ ඒනොක් කියලා බලවන්ත අය. பட்டணங்கள் பெரிய பெரிய பட்டணங்கள். ඒ නුවර ලොකු නුවර. அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியே போல இருந்தோம். ඒගොල්ලොන්ගේ බැල්මට අපි මේ පළඟැටියන් වගේ. நாங்களும் எங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியே போல இருந்தோம். අපගේ බැල්මටත් අපිව පේන්නේ පළඟැටියන් இது වගේ. பேர் தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. ඒක යටාත් වීමේ ඊනමානයක් තියෙන්නේ. உங்களுக்குள்ள தேவனுடைய அதிகாரம் இருந்துச்சுன்னா ජනස්ගේ ආධිපත්‍යය තිබෙනවා නම් ஒரு நாள் உங்களுக்கு இந்த எண்ணம் வராது. ඔබට ඒ වගේ සිතුවිලි එන්නේ නැහැ. நான் தோத்து போயிருவேன், මම පරාජය වෙයි. என்னால முடியாது, මට බෑ. நான் வந்து அதிர்ஷ்டசாலி இல்ல, මම වාසනාවන්තයෙක් நான் නෙවෙයි. திறமசாலி இல்ல, මම දක්ෂයෙක් නෙවෙයි. எனக்கு பாட வராது. මට ගායනා කරන්න බෑ. தமிழ்நாட்டுல வை வெஸ்லி என்ற தேவ மனுஷன் இருக்கிறார். වරිස්කීම් දේව මිනිස්සෙක් හිටියා. இந்த பாட்டு මොන- தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, ඒ உங்க அப்பான்னு கூப்பிடத்தன ஆசை. තාත්තේ කියලා කණ්ඩ அவர் ගස්සා. குரலை யாரும் கேட்க முடியாது. එයාගේ කටහඬ ආන්න කවුරුත් කැමති නෑලු. அவரை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை එයා செய்கிறார். කරුණ කොට දෙනස් ලොකු දේවල් කරා. வேதம் சொல்லுகிறது, யாரை கொண்டும் எவரை கொண்டும் ரட்சிக்க தேவன் வல்லவர். ඒ දේව සංසාරේ පුළුවන් කාව කරුණ කොට ගන්න ගලවන්නට. அதை தான் ஏசாயா 60:22ல சொல்றாரு, 60:21 කියනවා. சின்னவன் ஆயிரமும் උඩා කෙනා 1000ක්ද. சிறியவன் பலத்த බාල ஜாதியும் කෙනා ஆவான். බලවත් ජාතියක් කෙලවයි. ஓரா காஷாந்தால ரபௌரியா தகாயா லெப்ரோ ஷாந்தால ரமௌட்டா கஸிப்ரதல பௌஷரரா. பாருங்க, சின்னவன் ஆயிரம், කුඩා කෙනා 1000ක්. சின்னவனை பார்த்த 1000 மடங்கு. පොඩි කෙනෙක් බැලුවොත් 10 ගුණයක් ඔහුට බලය තිබෙනවා. உபாகமம் 1:4 சொல்லுகிறது, ඔබ දිවිත කතා 4:1 කියනවා. 11வது மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. මාසේදී පළවෙනි දවසේ දේව වචනය පිට වුණා. அதே உபாகமம் 1:11 வாசித்து பாருங்க. 1:13 දිවිත කතාවෙ තිබෙනවා. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் දැන් ඉන්නවටත් වඩා 1000 மடங்காவீர்கள். 10 ගණක් ගුණයක් ඔබට වර. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ඒ දෙනෙක් සූදානම්ද? சொல்லுங்க, ஆண்டவரே, ස්වාමිනී 11வது மாசம். 11 වෙනි මාසේ. சொல்லுங்க, 11வது மாசம் 11 වෙනි මාසේ 1ஆம் தேதிக்குள்ள පළවෙනි දවස எங்களை 1000 மடங்கா மாத்திருங்க ஆண்டவரே. 10 ගුණයකින් ආශිර්වාද எங்களை කරන්න. 1000 மடங்கா மாத்திருங்க 10 ஆண்டவரே. ගුණයකින් ආශිර්වාද எங்களை කරන්න. 1000 மடங்கா மாத்திருங்க 10 ஆண்டவரே. ගුණයකින් ආශිර්වාද කරන්න. அபிஷேகத்தில் 1000 மடங்கு, ආලේපේ 10 ගුණයකින්. ஆத்துமாக்கள் 1000 மடங்கு. ආත්ම 10 ගුණයකින්. பாஸ்டர், இந்த 4 மாசத்துல சாத்தியமா? මාස 4කින් සිදු වෙයිද?
என் தேவனால் கூடாத காரியம் දෙනාන්සර කරන්න බැරි ஒன்றுமே இல்ல. කිසි දෙයක් නැහැ. அப்போஸ்தலர் 4:3 ஒரே நாள்ல 5000 பேர் வந்தாங்க. ක්‍රියා 4:3 එක දවසෙක් 5000 ගැලෙම ලැබුවා. ஒரு அற்புதம் நடந்துச்சு. එක ආස්කමක් සිදු වුණා. சபை ஜனங்கள் முழுவதும் ஒன்றானார்கள். සභාවේ ජනතාව එක්සිත් වුණා. எங்க சபையில இப்ப 100 பேர் வராங்க. අපි எங்க சர்ச்சில் අපගේ චර්ච් එකේ 100 பேர் தான் வராங்க. 100 දෙනා එන්නේ. ஆனா நாங்க எப்படி பேசுறோம் தெரியுமா? කොහොමද අපි කතා කරන්නේ? ஒரு செத்தவனை உயிரோடு எழுப்பிட்டா போதும். එක මැරිච්ච කෙනෙකු උත්තාන කරොත් ඇති. ஒரே வாரத்துல 100 பேரு 1000 பேரா மாறுவாங்க. එක සුමානම 100,000ක් වෙනවා. நினைச்சு பாருங்களேன், உங்க சர்ச்சில் இப்ப இந்த 31 இயர்ஸா அதனால எல்லாம் அப்படி அப்படி தொங்க போட்டுருக்கீங்க இப்போ. 31 වෙනි වසර කියලා අපි එල්ලලා තිබෙනවා. ஆனா அதுக்கு பதில ඒකට අනුකූලව வீல் சேர், වීල් චෙයාර්, வாக்கிங் ஸ்டிக், walking stick, கண்ணு தெரியாதவங்க போடுற கண்ணாடி, ඇස් පේන්නේ නැති අය දාන කණ්ණාඩි, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெச்சர்ஸ், stretchers. இதெல்லாம் அப்படி மாட்டி வச்சிருந்தீங்கன்னா මේ හැමදේම එල්ලලා තිබුණ තින් வீல் சேருக்கு கீழே எழுதி இருக்கணும், වීල් චෙයාර් එක යටින් ලියන්නට ඕනේ. குமார் came without one leg. குமார் ஒரு கால் இல்லாம வந்தான். කකුලක් නැතුව ආවා. உள்ள வந்த உடனே இன்னொரு காலோட போனான். ඇතුළට ආවට පස්සේ තවත් කකුලක් එක්ක அதற்கு ගියා. சாட்சியாக இந்த வீல் சேர் எழுதுனா எப்படி ඒ இருக்கும்? සාක්ෂිය ඇතුව ඒ වීල් චෙයාර් එක තියා அங்க තිබෙනවා. ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்கும், walking stick එකක් තිබෙනවා. அதுக்கு கீழே எழுதணும். යටින් ලියන්න ඕනේ. ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்க. මොනවාර නමක් කියන්නේ? ஸ்ரீலங்கா பேர் வர மாட்டேங்குது எனக்கு. ශ්‍රී ලංකා නම් වෙන්නේ නැහැ. சொல்ல மாட்டீங்களா? சில்வான்னு வச்சுக்கோமா, அது ஒண்ணுதான். கிரிக்கெட்ல இருக்கிற பேர் தான் தெரியும் எனக்கு. සිල්වා. சில்வா came without two legs. කකුල් දෙකම නැතුව ආවා. ரெண்டு கால் இல்லாம ஸ்டிக்க வச்சு வந்தான். ස්ටෙක් එක අරගෙන ආව කකුල් දෙකම නැතුව. உள்ள காலடி எடுத்து வச்ச ඇතුළට உடனே, කකුල තිබ්බ ගමන්. உள்ள காலடி எடுத்து வச்ச உடனே ඇතුළට කකුල් තිබ්බ ගමන්. இரண்டு கால்களும் வளர்ந்தன. කකුල් දෙකම වැඩුණා. ஒருத்தர் நம்ப மாட்டேங்கிறீங்க. நல்லா கையை தட்டுங்களா அப்பாவுக்கு. කවුරුත් විශ්වාස කරන්නේ නැහැ. විශ්වාස කළා අත්පොළසන්න ආදේ. ஆமென். ආමේන්. 1905 ஆண்டு 1905 දී வேல்ஸ் மாகாணத்துல රේස් ගමන්නේදී அசூசு என்ற தெருவுல ඇසූස් කියන ඒ වීදියේ வில்லியம் செய்மோர் என்ற தேவ විලියම් மனுஷன் සෙව් மூலமா කියන දේව මනුස්සයා තුල இப்படிப்பட்ட கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடந்தது. මේ වගේ පුදුම ආස්කම් සිදු වුණා. ஏன் உங்க மூலமா நடக்க ඇයි கூடாது? ඔබ තුලින් සිදුවෙන්නේ නරකයිද? கண்ணில்லாத பகுதியில கண்கள் தெரிந்தன. ඇස් නැති අයට ඇස් පෙනීම ලැබුණා. where there was no womb, கர்ப்பப்பையே இல்ல, கர்த்தர் உருவாக்கினார். ගර්භාෂය නැති අයට ඒ ගර්භාෂය ඇති කළා. ஏன் உங்களால செய்ய முடியாது? ඇයි ඔබට බැරි? அதிகாரம், ආධිපත්‍ය. அதிகாரம். ආධිපත්‍ය. அந்த அதிகாரத்தோட பேசுங்க. ඒ ආධිපත්‍යයෙන් කතා நான் කරන්න. எங்க சபையில சொல்றேன், இப்படிதான் நம்ம சபை பெருக போகுது. ඔබගේ සභාව මෙතරම් ලොකු වෙන්න යනවා කියලා මම සභාවට කියනවා. ஆத்ம ஆதாயம் ஒரு பக்கம் செய்யணும். ආත්ම ආදායම් කරන්න ඕන එක පැත්තකින්. ஆனா ஒரு அற்புதம், ரெண்டு அற்புதம், மூணு அற்புதம் நடந்தா போதும். ආස්කම් එකක් දෙකක් තුනක් සිදු වුණොත් ඇති. அங்க ஒரு ஸ்ட்ரெச்சர் தொங்கணும், ඒ ස්ට්‍රෙචර් එකක් එල්ලන්න கீழே ඕනේ. எழுதணும், පිට ලියන්නට ඕනේ. so and so came as dead. இன்னார் செத்தவனா உள்ள வந்தான். මැරිච්ච කෙනෙක් ලෙස ආවා. உள்ள நுழையும் பொழுது ඇතුළට ආපු ගමන්ම அவனுக்குள்ள ஒரு ஜீவன் போனது. ඔහු තුල ජීවනය ඇති වුණා. உயிரோடு எழுந்து உட்கார்ந்தான். ඔහු පණ පිටින් නැගිටලා වාඩි වුණා. அதற்கு சாட்சியாக தான் இந்த ඒකට ஸ்ட்ரெச்சர். සාක්ෂියත් එක තමයි ස්ට්‍රෙචර් Come එක. on, lift up your hands everybody. අත් දෙක ඔස්සවන්න. Lift up your hands. ඇස් දෙක ඔස්සවන්න. Come on, look at the walls. ඒ බිත්ති වලට කියන්න. அந்த செவுத்த பாருங்க. ඒ බිත්ති බලන්න. சொல்லுங்க. කියන්න. Empty wall. ඒ ඉස්සු ඒ බිත්තිය. My empty wall. ඒ ඉස්සුන බිත්ති. Within 1 year. එක අවුරුද්දකින්. ஒரு வருஷத்துக்குள்ள එක අවුරුද්දක් තුල நீ அற்புதங்களால் நிரப்பப்படுவாயாக. ආස්කමින් පිරෙන්ට යනවා. நீ அற்புதங்களால் நிரப்பப்படுவாயாக. அற்புதங்களால் ආස්කමින් நிரப்பப்படுவாயாக. පිරෙන්ට යනවා. Come on, receive that authority right now. ඒ බලය ලබා இப்பொழுது ගන්න. அதிகாரத்தை ලබා பெற்றுக்கொள்ளுங்கள். ගන්නේ බලය. அதிகாரத்தை බලය பெற்றுக்கொள்ளுங்கள். ලබා ගන්න. You are receiving it. ලබා ගන්නේ බලය. இதுதான் first level of ඒක first authority. ඒක ෆස්ට් ලෙවල් එකේ තියෙන ආධිපත්‍ය. Second level. ඒ දෙවනි ලෙවල් එක. நீங்க பேச 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 ඔබ කතා කරන්න. உங்க வாயிலிருந்து வந்த அதிகாரம் ඔබගේ කටින් එන ආධිපත්‍ය இப்ப உங்களுக்குள்ளேயே தங்கி இருக்கும். ඔබ තුලම රැඳෙයි. நீங்க அடுத்து பேசணும்னு அவசியமே இல்ல. ඔබ ඊට පස්සේ කතා කරන්න ඕනේ නැහැ. போய் நின்னா போதும். ඔබ හිටියොත් ඇති එතන. பேய் கத்த ஆரம்பிக்கும். යක්ෂයන් කෑ ගන්න පටන් ගනී. இயேசு அப்பதான் கப்பல்ல இருந்து இறங்கி வராரு. යේසුස් වහන්සේ එතන තමයි මේ බෝට්ටුවෙන් බැහැලා ආවේ. சங்கிலியில கட்டப்பட்டிருந்த
பிடித்தவன் சங்கிலியை உடைக்கிறான். දන් වලින් බැඳපු මනුස්සයා දන් වල කඩනවා. நேரா இயேசுவின் இடத்துல ஓடி வரான். කෙලින්ම යේසුස් වහන්සේ වෙතට දුවලා එනවා. உமக்கும் எனக்கும் என்ன? ඔබටත් මටත් මොකද්ද? என்ன போக விட்டுறாதீங்க. මාව යවන්න එපා. இயேசு அதிகாரமா பேசுறாரு. යේසුස් වහන්සේ ආධිපත්‍යයෙන් කතා කළා. அவனே கேட்கிறான், அந்த பன்னிகை கூட்டத்துக்குள்ள போய். එයාම ඉල්ලනවා මට මේ ඌරු රැළට යන්නට සලස්වන්න කියලා. That is level 2. ඒක level 2 එක. ஸ்மித் விகில்ஸ்மித் என்ற தேவ ඒ மனிதன். දේව මනුෂ්‍යයා. அவர் பேர் ஸ்மித் விகில்ஸ்மித். அவர் ஒரு நாள் லைட் படுத்து தூங்கிட்டு இருந்தார், ஃபேன் கிடையாது. එයා නිදාගෙන හිටියා, ෆෑන් නැහැ. திடீர்னு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. එයාට දාඩිය දාන්න පටන් ගත්තා. கண்ணை திறந்து பார்த்தா ඇස් සැරලා බැලුවම இங்க இருந்த கட்டில் මේ තිබුණු ඇඳ இப்போ இங்க வந்துருச்சு. දැන් මේ පැත්තට ආවා. மேல ஃபேன் இல்ல. ෆෑන් එක නැහැ. இவர் யோசிக்கிறாரு, එයා කල්පනා කරනවා என்ன நடந்தது? මොනවද උනේ? சரி பரவாயில்ல, கட்டில இழுத்துட்டு போய் திருப்பி ஃபேன் கடியில போட்டு படுத்துட்டாரு. ඒ කටල් ඇඳ ඇදගෙන ගිහලා ෆෑන් එක ළඟ දාලා නිදාගත්තා. திருப்பி கொஞ்ச நேரத்துல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ටිකක් වෙලා බලනවා ආයෙ දාඩිය கண்ணை දාන්න. திறந்து பார்த்தா ඇස් සැරලා බලනකොට இப்போ இங்க இருந்த காட் அங்க போயிருச்சு. ඒ ගියා ඒ කොටේ පැත්තට. இவருக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, තේරුණා එක පැත්තක්. யாரோ அழையா விருந்தாளி உள்ள வந்திருக்கிறார். කවුරුත් මේ අමුත්තෙක් ඇවිල්ලා තිබෙනවා. கட்டில இழுத்துட்டு போய் போட்டாரு. ඒ ඇඳ අරන් දැම්මා. தூங்குன மாதிரி படுத்தாரு. ඒ නිදාගත්තා වගේ බොරුවට திருப்பி රඟපෑවා. யாரோ கட்டில இழுத்துட்டு போறாரு. කවුදෝ ඇඳ අදිනවා. இவர் எழுந்திருச்சு உட்கார்ந்து, නැගිටලා ඉඳගෙන ஹலோ, හෙලෝ எப்படி எப்படி சொன்னாரா? நீங்களா இருந்தா, ඔබ නම් நீங்களா இருந்தா ඔබ නම් நெஞ்சு அடைச்சே பேரு. පපුව ගැහි. நீங்களா இருந்தா ඔබ නම් කතාව වෙන්නෙත් නෑ, වචන එන්නෙත් නෑ. ஆனா இந்த தேவ மனுஷன், ඒ දේව මනුෂ්‍යයා ஹலோ, හෙලෝ இழுத்துட்டு போனவன் கட்டில போட்டு திரும்பி பார்க்கறான். ඇදගෙන ගිය එක නතර කළා, ඇරලා බැලුවා. பார்ப்பதற்கு மிக கொடூரமான ஒரு தோற்றம். බලන්න බැරි අවලක්ෂණ මූණක් இந்த තිබුණා. டைம் அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்கல. ඒ ආලෝකයේ දේවදූතයාගේ වේශයෙන් මේ ගත්තේ. இன்னைக்கு பிசாசு ரொம்ப அழகா வருவான். තමාට ලස්සනට එනවා යක්ෂයා. ரைட், ரொம்ப அழகா வருவான். ලස්සනටම එනවා සමහර යක්ෂයෝ. அதுலதான் நிறைய பேர் மயங்கி போயிடுறோம். ඒ නිසා තමයි සමහර අය වශී වෙලා ஐயோ, අවුෙන්නේ. அவன் குரல் எப்படி இருக்கும் தெரியுமா? ඒ කටහඬ කොහමද? ஹலோ, හෙලෝ சூப்பரா இருக்கும். ලස්සනට තිබේ. அவன் பேசுறது எப்படி இருக்கும் தெரியுமா? කතා කරනකොට කොහොමද තනවා තියෙන්නේ? நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. ඔබ නැතුව මම කිසි දෙයක් නැහැ. அவன் எப்படி பேசுவான் தெரியுமா? කොහොමද මම කතා කරන්නේ? நீ இல்லாட்டி நான் உயிரோட இருக்க மாட்டேன். ඔබ නැත්තම් මම ජීවත් වෙලා ඉන්නේ නැහැ. விளக்கமாறு. உங்களே இல்ல பிரதர், அவனை சொன்னேன். ஆனா அன்னைக்கு அவன் அந்த தோற்றத்துல வரல. නමුත් ඒ විදියට ආවේ නෑ යක්ෂයා. பயம் படுத்த வேண்டும் என்று கொடுமையான தோற்றத்துல வர. බය ගස්සන්න ඕනේ කියලා දරුණු විදියට ආවා. இவர் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க, அவரை பார்த்து එයා නැගිටලා பிசாசு வாணுங்குது, என்னென்னமா பண்ணி பாக்குது. යක්ෂයා විවිධාකාර බය ගැස්සීම් කරනවා. இவர் சி வாய மூடு. කටවාන්න කියලා කිව්වා. இந்த பிசாசு கேட்டுச்சா, உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? යක්ෂයා ඇහුවලු මාව දැක්කම උඹට බයක් නැද්ද කියලා. இப்ப என்ன சொன்னார் தெரியுமா? ඔව් මොනවද දන්නවද කිව්වේ? நரகத்தில் தள்ள නරකාදිට තල්ලු කරන්න. வல்லவருடைய இயேசுவுக்கு நான் பயப்படுவேனே தவிர යේසුස් වහන්සේට බය නොව ඇරෙන්න வேற யாருக்கும் நான் වෙන பயப்பட மாட்டேன். කාටවත් මම බය වෙන්නේ නැහැ. வேற யாருக்கும் நான் பயப்பட කාටවත් மாட்டேன். බය වෙන්නේ නැහැ. ஹalleluya, හalleluya. ஆமென். பயப்படக்கூடாது. බය වෙන්න නරකයි. பயம் உங்க வாழ்க்கையில இருக்க கூடாது. බය ඔබගේ ජීවිතේ තියෙන නරකයි. என்ன வசனம் சொல்லுது? වචනේ நீங்கள் කියනවා மனுஷருக்கு பயப்படாமல் මනුෂ්‍යයන්ට බය නැතුව நரகத்தில் தள்ள வல்லவராகிய இயேசுவுக்கு பயப்படுங்கள். නරකාදියට තල්ලු කරන්න පුළුවන් යේසුස් වහන්සේට බය වෙන්න. வேதத்தில் எழுதி ඒ வச்சிருக்கிறாருங்க. වචනේ ලියා තිබෙනවා. உங்களை நரகத்துல தள்ளுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. ඔබ නරකාදියට තල්ලු කරන යක්ෂයාට බලයක් நீங்க නැහැ. நினைக்கிறீங்க பிசாசு நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுவான். ඔබ හිතනවා යක්ෂයා නරකාදියට මම ඇදගෙන යයි කියලා. Who told you that? කවුද ඔබට කියන්නේම? He has no authority to drag you to the hell. ඔබට එවුට බලයක් නැහැ අපිව නරකාදියට අදින්නට. உங்களை நரகத்துல தள்ளுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? කාටද බලය තියෙන්නේ? நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்கல்ல, ඔබ තාත්තේ කියලා நீங்க නගහනවා. ஆண்டவர்னு சொல்றீங்கல்ல, දෙවියනි කියලා කියනව அந்த නේද? இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. යේසුස් වහන්සේට බලය තියෙනවා. அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ඔතරම් එනම් බලවත් ඉන්නට ඕනේද ඔබ? இந்த பிசாசு இதை கேட்ட உடனே මේ යක්ෂයාගේ ආසපු ගමම அலறி அடித்து ஓடி போனதா. දුවලා ගියාලු. இவர் திருப்பி கட்டில்ல போட்டு நிம்மதியா தூங்கினார். ඊට පස්සේ ඇඳේ ලස්සන නිදාගත්තා. இதுதான் செகண்ட் லெவல் ஆஃப் அத்தாரிட்டி. ඒක තමයි සෙකන්ඩ් ලෙවල් එක. நீங்க බලය. நின்னா போதுங்க, ඔබ හිටියොත් ඇති.
ஆசாரியர்கள் ඒ පූජකයෝ புரண்டு வரும் யோர்தான் நதி ඒ භයානක නදිය ஒரு යෝර්දාන பெரு வெள்ளத்தை போல புரண்டு வருகிறது. ගම් වතුර ගලනවා වගේ ආපු ඒ வெள்ளத்துக்கு முன்னாடி பஸ் கூட நிக்காது. ඒ සාමාන්‍ය ගම් වතුරක් ඉදිරියේ බස් එකක්වත් ඉන්න බෑ. சுனாமிக்கு முன்னாடி எத்தனை மனுஷர்கள் இறந்து போனார்கள். ඒ සුනාමිය ඉදිරියේ කොතරම් මනුෂ්‍යයන් මරණයටපත් වුණා. புரண்டு வரும் யோர்தான்ல ඒ පෙරලිලා එන යෝර්දානේ ஆசாரியர்கள் கால்களை வைத்தார்கள். ඒ පූජකවරු එවුන්ගේ පාදේ තැබුවලු. ஒரு வார்த்தையை சொல்றாரு, சொல்லிடுறேன். එක වචනයක් කියන්න කියන ඔබට කියන්නම්. Don't underestimate your pastors. உங்கள் ஊழியக்காரர்களை குறைச்சு மதிப்பிடாதீங்க. ඔබගේ සේවකයන්ව අඩුවෙන් හිතන්න එපා. நீங்க கடக்கணுன்றதுக்காக ඔබ තරණය කරන්න ඕන නිසා. அந்த வெள்ளத்துல கால் வைக்கிறது யார் தெரியுமா? ඔබ ඒ කවුද පාදේ තබන්නේ? ஆசாரியர்கள். ඒ පාස්ටර් සුපූජකයෝ. உங்களால கடக்க முடியாத சில வெள்ளத்தை ඔබට තරණය කරන්න බැරි ඒ ගම් වතුර. தன் கால்களை வைத்து குதிங்காலை கற்குழுவிலே போல மாற்றுவது யார் தெரியுமா? ඒ පාදේ තියලා දෙබෑ කරන්න කවුද දන්නවද? பாஸ்டர்ஸ். ඒ පාස්ටර්ස්. உங்க ஊழியக்காரங்க. ඔබගේ සේවකයන්. your pastors. ඔබගේ සේවකයන්. ஆசாரியர்கள் காலை வைக்கிறாங்க. ඒ පූජකයන් පාදේ තබනවා. வெள்ளத்தை பார்த்தா நம்ம பக்கத்துல போவோமா? අපි සාමාන්‍ය ගම් වතුරක් දැක්කම ළඟට යනවද? ஆனா ஊழியக்காரனுக்கு மட்டும் தான் அந்த கட்ஸ் இருக்கும். ඒ සේවකයන්ට තමයි තියෙන බර. உங்க சர்ச்சில் எப்படின்னு தெரியல, ஆனா அங்க பாஸ்டர் எனக்கு ஜெபிக்க வாங்கன்னு கொரோனா பீக் டைம்ல சொல்லுவாங்க. ඒ සමහර මේ එන්න පාස්ටර් කොරෝනා කාලේ යාඥා කරන්න කියලා අඬ ගහනවා. நாங்க வீட்ல உட்கார்ந்திருந்தோம் நினைச்சீங்களோ? අපි ගෙදර ඉඳගෙන හිටියා කියලා හිතනවද? we put off our garments and we went. අපි යනවා අඬ ගහපු තැනට. ICU குள்ள போய் ICU එකට ගිහිල්ලා ஒரே ஒரு மாஸ்க் மட்டும் போட்டு මාස්ක් එකක් දාගෙන ගිහිල්ලා எங்க மூப்பர் ஒருத்தர் சாக கிடக்குறாரு கொரோனால. වැඩිහිටි කෙනෙක් මැරෙන්න ඉන්නවා කොරෝනා නිසා. எல்லா டாக்டர்ஸும் அந்த என்னது எல்லா ஃபேஷன் ஷோல இருந்தாங்க. හැම දොස්තර කෙනෙක්ම සියලු ඇඳුමක් all ඇඳගෙන were wearing mask, helmet, හැම எல்லா helmet PPE போட்டு பயங்கர ப்ரொடெக்டடா இருக்கிறாங்க. ඒ සම්පූර්ණ ආරක්ෂා සහිත ඇඳුමක් ඇඳගෙන ඉන්නවා. நான் கபார்னு உள்ள நுழைஞ்சிட்டேன். මම ගියා ඇතුළට ගිහින් நேரா அந்த ஐயாட்ட போனேன். ඒ අයියා ගාවට ගියා. அவர் நெத்தியில முத்தம் கொடுத்தேன். එයාගේ නල්ලේ සිඹ ගත්තා. அவர் நெஞ்சில அப்படியே தடவி கொடுத்தேன். එයාගේ පපුව අත அவர் ගැහුවා. காது கிட்ட போய் சொன்னேன், එයා කනට ගිහලා කිව්වා இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් மீண்டும் எழும்பி வாருங்கள். නැවත නැගිටලා එයි. அந்த ஐசியூல 15 பேர் இருந்தாங்க. ඒ ICU එකේ 15ක් හිටියා. I went to every person. හැම කෙනා ගාවටම I ගියා. touched them. අත ගැස්සුවා. My hand was sanitized by the blood of Jesus Christ. යේසුස් වහන්සේගේ ලේ වලින් අත ගැස්සුවා. என் கரம் இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டது. මාගේ අත යේසුස් වහන්සේගේ ලේ වලින් I was සුවඳ earned by the blood of Jesus. நான் இயேசுவின் ரத்தத்தினால் යේසුස් சம்பாதிக்கப்பட்டவன். වහන්සේගේ ලේ වලින් මාව හම්බ කරගත්තා. கொலோசியர் 3:3ல பவுல் எழுதுறாரு, කොලොසිය 3:3 කියනවා என் ஜீவன் මගේ ජීවනය கிறிஸ்துவுடனே கூட විශ්වාසයේ සමග தேவனுக்குள் දෙනාසේ තුල மறைந்திருக்கிறது. සැඟ වෙලා තිබෙන්නේ. எப்படி? කොහමද? your life, ඔබගේ ජීවිතය உங்க ஜீவன் ඔබගේ ජීවිතය has double layer protection. ඒ ලේයර් දෙකක් තුලින් ආරක්ෂා වෙනවා. first layer පළවෙනි ලේයර් එක கிறிஸ்துவுடனே கூட. විශ්වාසයේ සමග எப்படின்னா இவர்தான் கிறிஸ்து, என்னுடைய first ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட. විශ්වාසයේ ජීවනයේ මා සමග இரண்டாவது layer දෙවනු ලේයර් එක தேவனுக்குள். දෙනාසේ තුල நாங்க ரெண்டு பேரும் குனிஞ்சு අපි දෙන්නම නැමිලා தேவனுக்குள்ள දෙනාසේ மறைஞ்சிருக்கிறோம். තුල ඇංගිලා now ඉන්නවා. tell me who can touch you? කවුද අත ගස්සන්න පුළුවන් අපිව? யார் உங்களை தொட முடியும்? කවුද අත ගස්සන්න පුළුවන් ඔබව? ஆனா உங்களுக்கு இந்த அதிகாரம் இல்ல. මේ ආධිපත්‍ය නැහැ. you don't have this authority to speak. ඔබට කතා කිරීමේ ආධිපත්‍ය නැහැ. 15 பேருக்கு போய் கை வச்சு தலையில கை வச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். 15 දිනාටම අත තියලා මම යාඥා அந்த කළා. டாக்டர் என்ன பார்த்து கேட்டாரு, ඒ ඩොක්ටර් බල්ලා කිව්වා did you come to suicide? ඔබ දිවි නසා ගන්නද ආවේ කියලා ඇහුවා. தற்கொலை பண்றதுக்காக வந்த? ඔබ දිවි නසා ගන්නද ආවේ? நான் சொன்னேன், இல்ல எல்லாரும் உயிரோட எழுப்ப வந்தேன். හැමෝම පණ පිටින් නැකිටවන්න අය ආවේ. என்ன நடந்தது தெரியுமா? මොනවද දන්නවද උනේ? 15 days දවස් 15 all 15 people were discharged. ඒගොල්ලෝ 15 දිනාම ඩිස්චාර්ජ් කළා. glory to Jesus. යනාන්සේට මහිමේ என் වේවා. இயேசு உயிரோடு இருக்கிறார். යේසුස් වහන්සේ පණ පිටින් என் ඉන්නවා. மீட்பர் உயிரோடு මගේ இருக்கிறார். මිදුම්කරු පණ පිටින් ඉන්නවා. amen. ආමේන්. see, you are not worshiping the dead god. අපි මැරිච්ච Sorry, දෙවි there is කෙනෙක්ව no නමස්කාර කරනවා නෙවෙයි. dead god ன்னு கூட சொல்ல கூடாது. එහෙම කියන්නත් you are නෑ. not worshiping any dead man, මැරිච්ච මිනිස්සු.
but you are worshiping one living God. ජීවමාන දෙවියන් වහන්සේව තමයි අපි ஒரு உயிருள்ள தேவனை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். එකම පණ ඇති දෙවි කෙනෙක්ව තමයි අපි නමස්කාර කරන්නේ. 10 பேர் ரிப்போர்ட் சொல்றாங்க. 10 දෙනෙක් රිපෝට්ස් කියනවා. எல்லாரும் ராட்சதர்கள். ඒ යෝධයෝ ඒගොල්ලෝ. முடியாது. බෑ. ஆனா காலேப் කාලෙබ් அவன் கை அமர்த்தி එයාගේ අත ඔස්සවලා எல்லாரும் அமைதியா இருக்க சொல்றான். සියල්ල නිහඬ වෙන්න කියනවා. எத்தனை பேரை பார்த்து? කී දෙනෙක් බල්ලද? புருஷர்கள் மாத்திரம் 6,3065 புருஷர். ලක්ෂ 6කටත් වඩා පුරුෂයන් විතරක්. அப்ப எத்தனை ஸ்திரீகள், කොතරම් ස්ත්‍රියන්, எத்தனை பிள்ளைகள், කොතරම් දරුවන්ද, எத்தனை ஆடு மாடுகள், කොතරම් එළු බැටළුවන්ද, எவ்வளவு ஏரியாவை அவங்க கவர் பண்ணிருப்பாங்க. කොතරම් ලොකු ඒරියා එකක් කවර් කරලා ඇද්ද? இவனுக்குள்ள இருந்த அதிகாரம் ඔහු තුල තිබෙන ආධිපත්‍යය கையை உயர்த்தின අත உடனே ඔස්සලා come on somebody receive it in Jesus name. ඒ බලය ලබා ගන්න. அவன் கையை உயர்த்தின உடனே දෑත ඔස්සෙව්ව ගමන් the entire crowd was silenced. ඒ සම්පූර්ණම ජනතාව නිහඬ වුණා. வீட்டுல போயிட்டு கணவனை பார்த்து அப்படி செஞ்சிடாதீங்க. ස්වයං පුරුෂයා බලලා එහෙම කරන්න එපා. நீங்க உங்க மனைவியை பார்த்து சுயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க. භාර්යාව බලලා එහෙම කියන්න එපා. No, don't use your authority in home. ඒ බලය ගෙදරදී පාවිච්චි කරන්න එපා. Use your authority for the kingdom of God. රාජ්‍ය උදෙසා පාවිච්චි කරන්න. நீங்க சும்மா இருந்தா போதும், யுத்தத்தை அவர் ඔබ பண்ணிடுவார். නිකන් හිටියොත් යවනන්සේ යුද්ධ කරා. காலேப் சொல்றான் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். කාලෙබ් කිව්වා අපිට පාස්වෙන් ජයග්‍රහණය என்னாகமம் 13ல சொல்லலாம் it is easy to conquer. எளிதா ஜெயித்து கொள்ளலாம். ගණන් කතා 13 වෙනි පරිච්ඡේදයේ කියන අපිට ලේසියෙන් අපිට ජයග්‍රහණය කරන්න පුළුවන්. யோசுவா 15ல යෝෂුවා 15 வேதம் சொல்லுது දේවචන කියනවා காலேபுக்கு කාලෙබ්ට யோசுவா ஏனாக்கின் புத்திரருடைய ඒනෝගේ පුත්‍රයන්ගේ தகப்பனுடைய நிலத்துல ඒ පියාගේ තන நடு பங்கை கொடுத்தார். මැද කොටස දුන්නා. வாயின் வார்த்தை. කටේ වචනේ Numbers 13 he is speaking. එයා 13 කතා කරා. Joshua 15 he is receiving යෝෂුවාගේ 15 ආයේදී ලබා ගත්තා. authority. ඒ බලය authority. ඒ බලය ஓராபா ஷாந்தலா கஃபாயதா. பிரச்சனையோட ஏங்க போராடுறீங்க? ප්‍රශ්නය සමග ඇයි පොරබදින්නේ? Don't talk about the problems. ප්‍රශ්නයත් එක්ක කතා කරන්න එපා. Talk to the problems. ඒ ප්‍රශ්නෙට කතා කරන්න. பிரச்சனைய பத்தி பேசக்கூடாது. ප්‍රශ්නය ගැන කතා කරන්න එපා. எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை මට வைத்த ඒ வழி. ප්‍රශ්නේ මේ ප්‍රශ්නේ பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. ප්‍රශ්න බලලා ප්‍රශ්නේ බලලා இயேசுவின் நாமத்துல කියන්නේ. போ. යේසුස්ගේ නාමයෙන් ඵලයන්. இயேசுவின் நாமத்துல போ. යේසුස්ගේ නාමයෙන් ඵලයන්. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන් කියන්න. யோவான் 14ல இயேசு சொல்றாரு යෝවාන් 16 වෙනි පරිච්ඡේදයේ என் කියන நாமத்தினாலே මගේ නාමයෙන් நீங்கள் எதை கேட்பீர்களோ මොනවද ඉල්ලන්නේ? என்னில் பிதா மகிமைப்படும்படி මා තුල දෙවියන් වහන්සේ நான் මහිමයට பிதாவில் මම மகிமைப்படும்படி දෙවියන් වහන්සේ තුල මහිමයට நான் පත් உங்களுக்கு அதை செய்வேன். මම ඔබට ඒ දේ කරනවා. ஆமென். ආමෙන්. செய்திக்குள்ள போலாமா? අපි දේශනාවට යමුද? ஆமென். ආමෙන්. இந்த சால்வே தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறார். මේ සලුව තමයි ඔබට දෙන්න යන්නේ. Number 1 is assignment. එක පළවෙනි පරිච්ඡේදය ඔබට Number කැඳ 2 වෙනවා. is anointment. දෙක ආලේපය. Number 3 is authority. ආධිපත්‍ය තුන. ஆமென். ආමෙන්. ஏன் ඇයි எலியா எலிசாவை தெரிந்து கொண்டான்? ඇයි එලියා එලිෂාව තෝරගත්තේ? நீங்க 1 ராஜாக்கள் 19 திருப்புங்க. එක රාජාවලේ 19 වෙනි அதின் පරිච්ඡේදය 19வது வசனத்தை தான் நம்ம வாசிச்சோம். ඒ 19 වෙනි පදේ තමයි අපි කියුවේ. எலிசாக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறாங்க? එයා ඉන්ට්‍රොඩක්ෂන් එක මොනවද දෙන්නේ එලිෂාට? 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. ඒ ගොන්බාන් 12ක් ඇති එලිෂා. எங்கெல்லாம் ஆண்டவர் தகப்பன் பேரோட சொல்றாரோ அவங்க உண்மையிலே ஒரு வெல்தி பீப்புளா இருந்திருப்பாங்க அந்த ඒ நாட்கள். පියා ගැන කියනවා නම් හොඳ ධනවත් පවුලක කෙනෙක් ඇටියට තමයි සඳහන් කරන්නේ. 12 ஏர் பூட்டி உழுதான். ඒ 12 බාන් ගොන්බාන් ஒரு 12. ஏரில் 2 காளை மாடுகள் இருக்கும். ඒ දෙන්නෙක් ඉන්න එක බානක. அப்ப 12 ஏர்னா எத்தனை மாடு? 12ක් කියලා කියන්නේ කීයක්ද ගොන්? 24 மாடு. 24ක්. நம்ம ஊர்ல ஒரு மாடு வச்சிருந்தாலே காலரை தூக்கி விட்டு நடக்கிறான். අපිට එක්කෙනෙක් තිබ්බොත් අපි ලොකුවට හිතනවා. ஒரு ஆட்டோட விலை எங்க ஊர்ல 10,000 ரூபாய். 10000ක් විතර වටිනාකම එක. உங்க ஊர்ல எவ்வளவு ஒரு ஆட்டுக்குட்டி? එක බැටළුවෙක් කොච්චර ගණන්ද? நாங்க எங்க சார் வளர்க்குறோம்? 5000 தானா? அப்படி சொல்லுங்க. 50000. 50000යි. எங்க ஊர்ல ஒரு மாடு 50000 ரூபாய் இந்தியா பணத்துல. ගොනෙක් 50000යි. கிராமத்துல ஒரு மாடை கூட்டிட்டு போறவன் ගමේ ගොනෙක්ව ගෙනියනවා නම් ஐயோ அவன் நடைய பார்க்கணுமே. ඔහුගේ ඇවිදිල්ල බලන්න. அப்படியே வீர நட போட்டு போவான். ඔහු වීර විදියට ඇවිදිනවා. ஒரு மாட்டுக்கு. එක ගොනෙකුට. இங்க எலிசா 12 ஏர் வைத்திருந்தான். එලිෂා 12 ගොන් බහන් 12. 24 oxen he had. 24ක් ගොන්නු හිටියා උට. 12 ஏர் பூட்டி கொண்டிருந்தவன். 24ක් ஆண்டவர் கொடுக்கிற இன்ட்ரோடக்ஷனை பாருங்க. ඉන්ට්‍රොඩක්ෂන් කරන எப்படி තාලෙ நம்ம கொடுக்கறாரு? කොහොමද දෙන්නේ?
அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் HCL ஆகிய சோ அண்ட் சோ அப்படி கொடுக்குறாரு. ඒ වගේ දෙනවා වගේ නම්බු නාමයක්. ஜெனரல் மேனேஜர் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படி கொடுக்குறாரு. ඒ වගේ නාමයක් දෙනවා. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ඒ තේරුම කුමක්ද නම්? அந்த வேலையை புடுங்க போறேன்னு அர்த்தம். ඒක ගලවලා ගන්න හදන්න තේරුම. ஹலோ, හලෝ. இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறாரு? ඒ කොහොමද ඉන්ට්‍රොඩක්ෂන්? 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. 12ක් ඇති එලිෂා. அந்த வசனம் அவன் 12வது ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். 12 වෙනි බාන තමයි ඔව් Listen, එළවගෙන හිටියේ. அவன் தன்னுடைய வேலையை முடிக்கிற தருணம். ඔහුගේ රැකියාව අවසන් කරන මොහොතක முதலாம் ஏர், இரண்டாம் ஏர், மூன்றாம் ஏர், 11 ஏர் முடிஞ்சிருச்சு. එක් පළවෙනි බාන දෙවෙනි බාන ඒ වගේ 11ක් ඉවරයි. 12வது ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். 12 වෙනි බාන යා තල්ලු කරගෙන He is in the යනවා. brim of his end. முடிவினுடைய ஓரத்துல நின்னுட்டு இருக்கிறான். අවසාන මොහොතට ඇවිල්ලා තිබෙනවා. அந்த வேலையை முடிச்சிட்டா அவங்க அப்பா கிட்ட மெரிட் கிடைச்சிரும். එයා ඒ විවර කරන් තාත්තා ගාවට ගිහලා යනවා. அந்த வேலையை முடிச்சிட்டா ஒரு பெரிய சம்பளம் கிடைச்சிரும். ලොකු පඩියක් ලැබේ. ඒ වැඩේ අවසන් அவன் වුණා. முடிக்கிறதுக்குள்ள ඒ අවසන් කරන්න ප්‍රථම எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய், එලියා ඔහු ඉන්න තැනටම ගිහිල්ලා சாரி அது போங்க 19th verse 19th verse இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ඔහුගේ ළඟ ඔහුගේ සලුව දැම්මා ඔහුගේ ඇඟට. கடைசி நிமிஷத்துல ஆண்டவர் அழைக்கிறார். අන්තිම මොහොතේ ස්වාමීන් වහන්සේ කැඳවනවා. 24 காளை மாடுகள், 24ක් ගොන් බහන් තිබුණා. சொந்த நிலம், අයිති ඉඩම්, சொந்த சம்பாத்தியம், හොඳ ඔහුගේ අයිති අම්බ කිරීම, நல்ல பதவி, හොඳ උසස් நல்ல තනතුරක, வேலை. හොඳ රැකියාව. ஆண்டவர் சொல்றாரு, ඒ ස්වාමීන් වහන්සේ කියනවා விட்டுட்டு வா. අතහැරලා ඉන්න. சில சிரிக்கிறத பார்த்தா සමහර අය hina වෙනව බලනකොට அப்படி சொல்லுங்க பாஸ்டர். එහෙම කියන්න. கர்த்தர் பேசுகிறார். ස්වාමීන් වහන්සේ කතා කරා. ஆனா எலியா එලියා வாயை திறந்து කට ඇරලා என் பின்னே வான்னு சொல்லல, මාගේ පිටිපස්ස එන්න කියලා කිව්වේ என்னை නෑ. பின்தொடர்ந்து வான்னு මාව சொல்லல. අනුගමනය කරන්න කියලා කිව්වේ නෑ. அடுத்த வசனத்தின் ஆரம்பத்தை பாருங்க. ඊළඟ වචනේ පටන් ගන්නම. அப்பொழுது அவன் එවිට மாடுகளை விட்டு ඔව් සියලු බාන எலியாவுக்கு பிறகு, එලියාගේ වෙතට நல்லா கவனிங்க, අවධානය යොමු කරන්න. உங்க மேல ඔබ කෙරේ சால்வை விழுந்துருச்சுன்னா ඒ සලුව වැටුණොතින් மனுஷனுடைய ஆலோசனை எடுபடாது. මනුෂ්‍යයන්ගේ මන්ත්‍රණය වලට ඔබ ඉඩ දෙන්නේ නෑ. எலியா வாயை திறக்கல. එලියා කට ඇරියේ නෑ. இட்ஸ் லைக் he just ஒரு டவல் இல்ல ஒரு போறான், டவலை போடுறான், நடக்க ஆரம்பிச்சிட்டான். එයා සලුව දානවා, එයා ඇවිදගෙන යනවා. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? අපි නම් මොනවද කියන්නේ? யோ நில்லியா, ඔය ඉන්න. என்னையா போட்டு போற? මොනවද දාලා යන්නේ? இது என்னது இது? මොනවද වෙන්නේ? நாத்த பிடிக்குது. ගඳ ගන්නවා. இது எதுக்கு ஏன் மேல போட்ட? මේ මාගේ ඇඟේ දැම්මේ. இப்படி சொல்ற ஒரு ஆள் இருக்கு. එහෙම කියන අය ඉන්නවා. இன்னொரு ஆள் இருக்கு. තව එක්කෙනෙක් ஐயோ அண்ணன் தெரியாம தவற விட்டாங்க. මම වැරදිලා දාලා යා සලුව. அண்ணே உங்க சால்வையை பிடிங்க ඔබගේ மறந்துட்டீங்க. සලුව අල්ල ගන්න. இப்படி கொடுக்கிற கேஸ் இருக்கு. ඒ වගේ කේස් තියෙනවා. மூணாவது கேஸ் இருக்கு. තුන්වෙනි කේස් එක තියෙනවා. அப்பாடா துண்டு கிடைச்சிருச்சுடா, අපිට ලැබුණ සලුවක්. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் අපිට கட்டிக்கிற கேஸ். පාවිච්චි කරගන්න පුළුවන්. எலிசா அப்படி பண்ணல. එලිසාම කරේ. இந்த சால்வை மேல இந்த அபிஷேகம் எப்படி මේ தெரியுமா? ශාලුව කියන இந்த ආලේපය. சால்வை மேல இந்த அழைப்பு எப்படி ඒ தெரியுமா? කැඳවීම කොහමද? இந்த சால்வை மேல இந்த அதிகாரம் என்ன தெரியுமா? ආධිපත්‍ය. வேலை செய்து கொண்டு இருந்தவர், වැඩ කරන කෙනා. கடைசி நிமிஷத்துல இருக்கிறவன், අන්තිම මිනිත්තු ඉන්න. 12வது ஏரை ஓட்டிக் கொண்டு 12 இருந்தவன், වෙනි බාන தன் சொந்த நிலத்தில் நிற்கிறவன், මාගේ ඉඩම ඉන්න. he couldn't speak a word. කතා කරපු ගමන්ම பின்தொடர ஆரம்பிச்சான். අනුගමනය කරන්න පටන් ගත්තා. உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු වෙන එකම කාර්යය நான் මොනවද? உன் மேல போட போற சால்வை ඔබ කෙරේ මොදාන්න යන සලුව உன்னை 2 மடங்கை அபிஷேகிப்பதற்காக, ඔබව දෙගුණයක් ආලේපය කරන පිණිස, உன்னை அற்புதமாய் நடத்துவதற்காக, පුදුම විදියට ඔබ මඟ පෙන්වන நீ විදියට, எதுவும் கேள்வி கேட்காமல் follow me. කිසිම ප්‍රශ්නයක් අහන්න නැතුව අනුගමනය කරන්න. கிரஹம் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரு தேவ ஊழியனை உயிரோடு எரித்தார்கள். එයා පණ පිටින් දේව මිනිස්සෙක්ව නැකිටෙව්වා. ඒ සේවකයා. அவரையும் அவர் 2 பிள்ளைகளையும் ஜீப்ல வைத்து உயிரோடு எரித்து கொன்றார்கள். ඒ දරුවා දෙන්නවයි එයාවයි පණ පිටින්ම පුච්චලා මැරුවා. அடுத்த நாள் காலையில அவருடைய மனைவிக்கும் அவருடைய ஒரே மகளுக்கு முன்பாக 3 கருகின உடல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ඒ දරුවා ඒ භාර්යාව යාගේ දරුවාගේ ඉදිරියේදී අලු වෙච්ච ඒ තුන්දෙනාව දැක්කා යා. ஆஸ்திரேலியாவிலிருந்து இயேசுவை நம்பி வந்த ஒரு ஊழியக்கார குடும்பம். ඔස්ට්‍රේලියාවේ ඉඳලා යේසුස් වහන්සේ විශ්වාස කරපු ආපු පවුලක්. இந்த மனைவி மரித்து போன கணவனையும் 2 மகன்களையும் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ඒ භාර්යාව ඒ ස්වයං පුරුෂයාගේ දරුවා දෙන්නා මරිච්ච දෙන්නා බල්ලා කිව්ව දේ තමයි. Because he lives,
I can face tomorrow because he lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால මාගේ මිදුම් කරු පණ පිටින් ඉන්න නිසා நான் நாளை தினத்தை ඊට දවස சந்தோஷமாய் காண்பேன். සන්තෝෂයෙන් මම දකිනවා. She did not leave India. அவள் இந்திய தேசத்தை விடல. ඉන්දියා දේශය අතෑරියේ නෑ. She worked for India. එයා වැඩ කරා ඉන්දියාව උදෙසා. இன்னைக்கு எத்தனை பேருங்க இப்படி சொல்ல முடியும்? කීදෙනෙක් කියම කියන්න පුළුවන්ද? God is calling you. ඔබ අඬගස්සනවා ස්වාමීන් වහන්සේ. இயேசு உங்களை அழைக்கிறார். ඔබ කැඳවනවා. இயேசு உங்களை அழைக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබ අඬගස්සනවා. அநேகருக்கு ஆண்டவர் தீர்க்கமாய் பேசுகிறார். බොහෝ අයට දිවස් වාක්‍යය තුල ස්වාමීන් වහන්සේ කතා Today අද දවසේ கர்த்தருக்கென்று உங்களை ஒப்பு கொடுங்க. දනාංශයේ උදෙසා බාර වෙන්න. உங்க மேல ஷால்வை விழுந்துருச்சுனா போதும். ඔබ කෙරේ සලුව වැටුනොත් ඇති. All you have to do is receive that mantle. ඔබ හැමදේම ලබා ගන්නට පුළුවන්. நான் வேகமா போகணும்னு நினைக்கிறேன். I want to finish the most important things. ஏன் எலிசா தெரிந்து கொள்ளப்பட்டான்? ඇයි එලිෂාව තෝරගත්තේ? அவனுக்குள்ள இருந்த ஒரு 5 beautiful characters, 6 beautiful characters நான் சொல்லிட்டு கடந்து ඔහුගේ போறேன். ජීවිතයේ තිබෙන චරිත 6ක් අපි வேகமா சொல்லிட்டு we have to spend time in receiving the mantle. ඒ ආලේපේ අපි ලබා ගමු. First, number 1, පළවෙනි එක. சால்வை மேல விழுந்த உடனே ඒ සලුව වැටුණ ගම he immediately accepted the call, the authority and the anointment. ඒ පිළිගත්ත විගසින්ම ඒ කැඳවීමයි ඒ ආලේපයයි. உடனே அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ඒ පිළිගත්ත එක පාටම. ஆதியாகமம் 12:1ல උප්පත්ති පොතේ 12 ஆபிரகாம் உடனே அதை கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். ආබ්‍රහාම් විගසින් මේ වචනේ පිළිගත්තා. ஆதியாகமம் 22:9 முதல் 12 வரை வாசித்து பாருங்கள். 29 22 9 සිට ஈசாக்கை பலி செலுத்தும்படி கர்த்தர் சொன்னார். ஈசா පූජා කරන්න ස්වාමීන් වහන්සේ කිව්වා. உடனே அதை அவன் ஏற்றுக்கொண்டான். විගසින්ම ඒක පිළිගත්තා. ஆதியாகமம் 24:55 லிருந்து 58 வாசித்து பாருங்கள். උප්පත්ති පොතේ 24 55 58வது வசனத்துல ரெபேக்கா சொல்றா, ரெபேக்கா කියනවා அவரை பார்த்து கேக்குறாங்க, are you willing to go with this man? அவங்க அப்பா பார்த்து கேக்குறாரு, එයා තාත්තා எலியேசரோடு போவதற்கு உனக்கு சம்பந்தமா? එලියසරක යන්න ඔබට කැමැත්තද? உடனே அவள் சொல்றா, yes, I will go. මම යනවායි. நான் போறேன். මම යනවා. மத்தேயு 4:18 லிருந்து 22 வாசித்து பாருங்கள். 4:18 කියනවා. சீமோனையும் அந்திரேயாவையும் ஆண்டவர் அழைச்ச உடனே සීමෝන් අන්ද්‍රයාව කැඳවනකොට ஃபாலோ மீன்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு போனார்கள். අනුගමනය කරන්න කිව්වා සියල්ල අතෑරාවා. நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன ඔබ தெரியுமா? කරන්න ඕන පළවෙනි දේ To receive the mantle. ඔබ පිළිගන්නේ කැඳවීම. Have a heart of acceptance. මගේ හදවතින්ම මම පිළිගන්නවා. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருங்க. වචනේ පිළිගන්න ඔබ සූදානම් වෙන්න. உங்களை யாராச்சும் குற்றப்படுத்தி நீ செஞ்சது தப்புன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுங்க. ඔබ වැරදි කියලා කවුරු හරි කියනවා නම් ඒක පිළිගන්න. நீ யாரா சொல்றதுக்குன்னு கேட்காதீங்க. ඔබ කවුද ඒ දේ කියන්නේ කියලා කියන්න එපා. நீதிமான் என்னை கொட்டும் பொழுது, தயவாய் கொட்டும் பொழுது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல இருந்தது. ධර්මිස්තෙක් ටොකු අනින්නකොට ඒක මට ඒක ආශිර්වාදයක් වගේ තිබෙනවා. ரெகபயாம் தன்னுடைய மூத்த ஆலோசகருடைய ஆலோசனையை கேட்கல. රෙබයාගේ උපදෙස් ඇව්වේ නෑ. வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு செத்து போறான், மடிந்து போறான், தோற்று ඒ போறான். තරුණයන්ගේ උපදෙස්ාල තමයි විනාශ වුනේ. அக்செப்ட் பண்ணுங்க. පිළිගන්න. If somebody advises, take it. සමහර අය දෙන මන්ත්‍රණයේ උපදෙස් ඔබ පිළිගන්න. நேற்று மாலை ඊයේ අවස ஒரு ஊழியக்காரர் என்னிடத்துல சொன்னாங்க, සේවකෙක් මට කිව්වා ரொம்ப, அதாவது எப்படி ஆலோசனை கொடுத்தாங்கன்னா, කෝ වගේ මන්ත්‍රණයක්ද නැත්නම් උපදෙස් என் இருதயத்தை கசக்கி போட்டது, මාගේ හදවත නිකන් පොඩි කළා දැම්මා. என் இருதயத்தை நொறுக்கி போட்டது. ඒක පොඩි කරලා දැම්මා මගේ හදවත. ஆனா நான் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன். මම සන්තෝෂයෙන් මම පිළිගත්තා. ஆண்டவர்ட்ட ரூம்ல வந்து அழுது மன்னிப்பு මගේ கேட்டேன். කාමරේ මං අඬලා ස්වාමීන් වහන්සේගේ කමාව ඉල්ලුවා. ஐயோ ஆண்டவர், நான் பண்ணது தப்பா? මං කර දේ වැරදිද? ஆண்டவர் சொன்னார், நீ பண்ணது தப்பு இல்ல, ඔබ කරපු දේ වැරදි නෑ. இனி அதை பண்ணிடக்கூடாதுன்ட்டு தான் நான் உனக்கு சொன்னேன். මින් ඉදිරියට ඒ දේ කරන්න හොඳ නෑ කියලා තමයි ඔබට කිව්වේ. அப்பதான் எனக்கு மூச்சு விடவே தோணுச்சு. මට උස්ම ගන්න ඉතුනේ එතකොටයි. கோடி நன்றி ஆண்டவரே. ස්තුතියි. Take an advice. ඒ පිළිගන්න උපදෙස්. ஆலோசனைக்காரர் அநேகரால் காரியம் வாய்க்கும். බොහෝ අයගේ මන්ත්‍රණය තුලින් කාරණාව සිදු වෙයි.
accept. පිළිගන්නේ. எலிசா உடனே அதை ஏற்றுக்கொண்டார். එලිෂා එක පිළිගත්ත කියපු ගමන් இரண்டாவது දෙවනුව he left. එයා අත්හැරියාම දේ. மூன்று காரியத்தை அவன் விடுறான். කාරණා තුනක් අතාරිනවා. முதலாவது ප්‍රථමයෙන් அவன் மாடுகளை விட்டு ඔහුගේ ගොන්බාන අතෑරියා. he left his wealth. ඔහුගේ ආශිර්වාදය අතෑරියා. தன்னுடைய மாட்டை விட்டுட்டு ஓடுறான். ඔහුගේ හැම දෙයක්ම අතාරිනවා ඔහු. நம்மளா இருந்தா අපි නම් ஒரு 2 நாச்சு கையில பிடிச்சிட்டு போலாம்னு பார்ப்போம். අපි දෙකක් අරගෙන යන්න තමයි බලන්නේ. சில தேசத்துல கலவரம் நடக்கும். සමහර දේශවල කැරලි ஷாப்பிங் மால்குள்ள ஆட்கள் நுழைஞ்சு ෂොපින් මෝල් තුල කට්ටිය ඇතුල් වෙලා டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடுவான். ටීවී ෆ්‍රිජ් හැම දෙයක්ම උස්සගෙන යන්න තමයි බලන්නේ. உன் பணம் உன்னோடு கூட நாசமாக கடவுதுன்னு சொல்றார் ඔබගේ வேதத்துல. මුදල් ඔබත් එක්ක විනාශ වේවා කියනවා. அடுத்தவங்க பொருள் மேல உங்களுக்கு ஒரு துளி கூட ஆசை வரக்கூடாது. අනිත් අයගේ වස්තුව කෙරේ එක පොඩ්ඩක්වත් ආසාවක් තිබෙන්න නරකයි. பாஸ்டர் மாத்திரம் இவ்வளவு பெருசா வீடு கட்டி இருக்கிறார். පාස්ටර් මෙතරම් ලොකුවට ගයක් ගහලා ඉන්නවා. அந்த பிரதர் மாத்திரம் இப்படி கார் வச்சிருக்கிறார். එයා බ්‍රදර් මෙතරම් කාර් එකක් அதான் ஃபாதர் பாடுற பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா පාද ගායනා කරන බඩු உன் බාණ්ඩ වල அபிஷேகமே போச்சு. යාලේප ඉවරයි. Don't compare yourself with anyone. ඔබගේ සංසන්දනය කරන්න එපා අනිත් අයත් සමග. Comparison will kill. ඔව් මරලා දායි. நீங்க ஒருத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் ඔබ விடும். කෙනෙක් එක්ක සංසන්දනය කරනකොට ඔබ ලොකු විපතක් ඇති වෙයි. அவனுடைய வெல்த்தை விட்டான். ඔහුගේ ආශිර්වාදය අතෑරියා. அவன் கிட்ட இருந்ததை விட்டான். ඔහුට ළඟ තිබුණ ඇතෑරියා. ரெண்டாவது எதை விட்டான் தெரியுமா? දෙවනුව ஓகே, நீங்க எழுதி கொள்ளுங்க. லூக்கா 19:8 இருந்து 10. ලූකා 19 8 සිට 10 දක්වා. சகேயு සකේව් உடனே தன்னிடத்தில் இருந்த பழக்கத்தை விடுறான். ඔහුගේ පුරුදු සියල්ල අතාරිනවා. லூக்கா 18:18 இருந்து 23 வாசித்து பாரு. ලූකා 18 18 සිට 23 දක්වා කියලා බලන්න. ஒரு வாலிபனாகிய பணக்கார அதிகாரி හොඳ ධනවත් තරුණයෙක් தன்னுடைய ஆஸ்திகளை விட சொன்னா விட மனசு இல்ல. තමාගේ වස්තුව විකුණන්න කිව්වම එයාට හිතක් තිබ්බේ නැහැ. இன்னைக்கு ஆண்டவர் சில காரியத்தை விடணும்னு எதிர்பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ තමාර දේවල් අත්හරින්න ඕනේ To කියලා කැමති. receive the mantle, ඔබ පිළිගන්න. to receive the double time the portion. ඔබ ලබා ගන්නේ දෙගුණයක්. நீங்க சில காரியத்தை விடணும். සමහර දේවල් ඔබ අත්හරින්න ඕනේ. 2 தீமோத்தி 2:22 என்ன சொல்லுது? 2 තිමෝති 22 මොනවද කියන්නේ? பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி ඒ තෘෂ්ණාව ඔබ අත්හැරලා விலகி ஓடணும். ඔබ අත්හරින්නට ඕනේ. விலகி ஓடணும். ඔබ අත්හැර දුවන්නට ඕනේ. Don't try to fight with the temptation. ඔබට එන போராட்டத்தோட சண்டை போடணும் போராடணும்னு ඔබට நினைக்காதீங்க. එන පරීක්ෂාවත් එක්ක ඔබ රණ්ඩු කරන්න උත්සාහ කරන්න Be එපා. wise. ஞானம் உள்ளவர்களா இருங்க. ඔබ ප්‍රඥාවන්ත වෙන්න. இரண்டாவதாவது எதை விட்டான்? දෙවනුව මොනවද අත්හැරේ? 20வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 20 වෙනි පදය. நான் என் தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்து விட்டு வர்றேன்னு கேக்குறான். මාගේ අම්මවයි තාත්තවයි සිපගෙන ඉන්නද කියලා අහනවා. அவன் குடும்பத்தை விட்டான். ගේ පවුල අත්හැරියා. ஆதியாகமம் 22ல 1ல இருந்து 3 வரைக்கும் வாசிக்கிறோம். 12 29 1 2 කියනවා. Thank you ஜி, சாரி. மத்தேயு 4:21 22 வாசிக்கிறோம். මතෙව් 4 21 22. 2 சகோதரர்களையும் සහෝදරයන් දෙන්න அவன் விட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வர்றான். අතැල්ල යේසුස් වහන්සේ අනුගමනය කරනවා. ஆபிரகாம் தன் தகப்பனை தாயை விட்டுட்டு வர்றான். ආබ්‍රහාම් තමාගේ මව්පිය අතැරලා එනවා. சில நேரத்துல ஆண்டவர் கூப்பிடும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். සමහර අය ස්වාමීන් වහන්සේ අඬගානකොට අමාරුයි. அவரை நம்பி போயிருங்க. විශ්වාස කරලා යන්න. அவரை நம்பி போயிருங்க. විශ්වාස කරලා යන්න. மூன்றாவது அவன் எதை விட்டான்? තුන්වෙනි මොනවද අතහැරියේ? 21வது வசனம். 21 වෙනි පදය. ஒரு ஏர்மாடுகளை பிடித்து එක බාන්නෙක් අල්ලලා அதை அடித்து ඔය එක ගහලා ஏரின் மரங்களை அதற்கு சமைப்பதற்காக வெட்டி ඒ எடுத்துக்கொண்டான். ගස්වල කපලා ගත්ත එක උයලා ගන්නට எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. කොතරම් පුදුම දේද? அவனுக்கு இருந்த ஏர்மாடை ඔහුට හිටපු ගොන්නුම් அவனை பலி செலுத்துறான். එයාම පූජා කරනවා. தன் சொந்தத்தை ஆண்டவருக்கு என்று பலி செலுத்துறான். තමාටම අයිති දේ පූජා කරනවා. ஈசாக்கு செலுத்துவதற்கு ஆபிரகாம் முன் வந்தான். ඊසාක පූජා කරන ආබ්‍රහාම් ඉදිරියට ආවා. something best he had அதை கொடுக்கறான். ඒ හොඳම දේ ස්වාමීන් වහන්සේට දෙනවා. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்றாரு. ස්වාමීන් වහන්සේ බල්ල එක තමයි කියන්නේ. if you want to receive the mantle, ඔබට කැඳවීමක්. அந்த சால்வ மேல விழணுமா? ඒ සාලු ඔබට ඕනේද? எதை நீ சார்ந்து இருக்கிறியோ அதை தயவு செஞ்சு விடு. ඔබ මොනවයිද ඇලිලා ඉන්න එක අතාරින්න. மோசேயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, මෝසෙස්තුමා බල්ල உன் කියනවා. கையில இருப்பது என்ன? ඔගේ අතේ තියෙන මොනවද? ஆண்டவர் தெரியாதா? ස්වාමීන් වහන්සේට දන්නේ නැද්ද? but he want us to pronounce.
நம்ம அதை சொல்லணும்னு எதிர்பார்ப்பார். ඔව් කියන්න ඕනි කියලා ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු யாக்கோபை பார்த்து உன் பேர் என்ன? වෙනවා. යාකෝබ් කියන මොනවද නම? ஆண்டவர் தெரியாதா? යාකෝබ් දෙවියන්වහන්සේට දන්නේ නැද්ද? தெரியும். දන්නවා. ஆனா அவர் நம்ம வாயை திறந்து சொல்லணும்னு ඔගේ நினைப்பார். කට ඇරලා කියන්න ඕනි කියලා. அதான் பவுல் ரோமர் 7ல சொல்றாரு, පවුල් රෝමරකේ කියන්නේ நிர்பந்தமான மனுஷன் நான். අපි කිසි ප්‍රයෝජනයක් නැති මනුෂ්‍යයන්. ஹalleluya. ரெண்டு காரியத்தை பார்த்துட்டோம். කාරණා දෙකක් බැලුවා. Number 1 he accepted. ඒක පිළිගත්තා. Number 2 he left. දෙක අතෑරියා. மூணாவது තුන அவன் he never stopped following his master. அவனுடைய அந்த எலிய சால்வையை போட்ட உடனே ඒ සලුව දැම්ම ගමම් அதற்கு பின்பு அவனை பின்தொடர்வதை நிப்பாட்டவே இல்லை. ඒ අනුගමනය කරන දේ නතර කරේ ரெண்டு නැහැ. ராஜாக்கள் 2:1-3 දෙක ராஜாල එක 3 கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போறாரு எலியா. ගිල්ගාලෙන්ද බෙතෙල්ට යනවා. எலிசா பின்தொடர்றாரு. එලිසා අනුගමනය කරනවා. 4-5 வசனம். අතර පා பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு போறாரு. බෙතෙල්ල ඉඳලා එරිකෝවට அங்கேயும் යනවා. எலிசா விடல. ඒ තතරියේ නෑ එලිසා. 6-7 வசனம். 6-7 எரிகோல இருந்து யோர்தானுக்கு போறாரு. එරිකෝ ඉඳලා යෝර්දානෙට යනවා. அங்கேயும் எலிசா விடல. ඒ තතරියේ නෑ. எங்கெல்லாம் அவர் போனாரோ அங்கெல்லாம் இவனும் போனான். කොහේ කොයිද එලියා ගියේ එලිසා To එයා අනුගමනය. receive the mantle of God. ඒ සලුව ගන්නට උන්. இயேசு எங்கெல்லாம் உங்களை போக சொல்றாரு, எங்கெல்லாம் போறாரோ அவரை ஃபாலோ பண்ணுங்க. යේසුස් වහන්සේ කොයි කොයිද යන්න කියන්නේ ඒ அவர் உங்களோடு வித்தியாசமான முறையில பேசுவார். ඔබ විනාශකාකාරයෙන් කතා කරනවා. மனசாட்சியில பேசுவார். හෘද සාක්ෂිය வார்த்தையின் மூலமாய் වචනෙන් කතා பேசுவார். කරයි. பாட்டு மூலமாய் ගීතිකා பேசுவார். තුලින් කතා ஊழியக்காரங்க மூலமாய் சேவකයා பேசுவார். තුලින් කතා உங்க பிள்ளைகள் மூலமாய் ඔබගේ பேசுவார். දරුවන් තුලින් කතා உங்க කරයි. மனைவி கணவன் மூலமாய் பேசுவார். ස්වයං පුරුෂයා භාර්යාව තුලින් කතා நான் කරයි. எங்க போனாலும் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ඔබ කියන්න කොයි ගියත් මම කාරණාව. Every praying wife is a secret prophet. ඔබගේ යාඥා කරන භාර්යාව එක දිවස්වරියක්. ஜெபிக்கிற மனைவி எல்லாம் ரகசியமான தீர்க்கதரிசிகள். රාසිගත දිවස්වරියක් அவங்க යාඥා කරන භාර්යාව. சாதாரண ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க, සාමාන්‍යයෙන් කියලයයි. அப்படியே நடக்கும். ඒ වගේම සිදුවේ. 5 மணி நேரம் பிரேயர் ரூம்ல உட்கார்ந்துட்டு வெளியில வருவோம், ඒ පස්පාර යාඥා කරලා එළියට பதிலே එනවා. கிடைச்சிருக்காது. කිසි පිළිතුරක් නැහැ. வெளியில வந்த உடனே එළියට ආපු ගමන්ම சிம்பிளா மனைவி சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. භාර්යාව ඉතා පාසුවෙන් ඒකට ක්‍රමයක් කියයි. ஆண்டவருக்கு இதுக்கு 5 மணி நேரம் உட்கார வச்சீங்க. ඒ ස්වාමීන් වහන්සේ ගාන මෙච්චර වෙලාවක් ඇයි ස්වාමීන් ஆண்டவர் சொல்லுவாரு, ස්වාමීන් වහන්සේ කියන්නේ. நீ வந்து ஜெபிக்கிறதுல எனக்கு முக்கியம் இல்ல, ඔබ යාඥා කරන එක වැදගත් නෙවෙයි. என் சமூகத்துக்குள்ள வந்தாலே போதும். ඔබගේ අභිමුඛයට ආවොත් ඇති. நான் தெரிந்து கொண்ட ரகசியம் என்ன தெரியுமா? මම තෝරාගත්ත රහස් நீங்க දැනගත්ත. ஜெப அறைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறீங்க பாத்தீங்களா, යාඥා කාමරයට ඔබ කකුල තියනවා නේද? அது போதுங்க ஏசப்பா. ඒක ඇති යේසුස් වහන්සේට. நீங்க போய் உள்ள கதறி அழுது ஜெபிப்பதெல்லாம் ரெண்டாவது. ඒ දෙවනුව ඔබ කෑ ගාලා අඬලා වැළපෙන එක. அவர் நேசிக்கிற முதல் காரியம், ඒ ප්‍රේම කරන පළවෙනි දේ. you are planning to pray. ඔබ ප්ලෑන් කරන යාඥාව. இன்னைக்கு நான் ஜெபிக்கணும், මොනවද යාඥා කරන්නේ? இன்னைக்கு அப்பா சமூகத்துல உட்காரணும். යාසගේ අභිමුඛ යාඥා කරන්න ඕනේ. நீங்க உற்சாகமா இருக்கிறத அப்பா சிங்காசனத்துல உற்சாகமாயிடுவார். ඔබ උනන්දු වෙනකොට සිංහාසනයේ දෙවියන් වහන්සේ උනන්දු වෙනවා. என் பிள்ளை வரா, මගේ දරුවා එනවා. என் பிள்ளை வரா. මගේ දරුවා එනවා. டி மைனர்ல மைனர் போவோமா, ஒரு லைன் பாடுவோமா. நான் துபாயில போன வாரம் දුබයි இருந்தேன். ගියා. போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி துபாயில ஊழியங்கள் தனியா ஒரு ரூம்ல இருந்தேன். ඒ තනියෙන් කාමරේ හිටියා ඩුබයි වල. அப்போ ஆண்டவர் திட்டினா ரொம்ப பல மாசங்கள் ஓடி ஓடி என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். මාස ගණන් මගේ භාර්යාව දරුවා මිස් කරා. அப்போ நான் அப்படியே உட்கார்ந்து ரொம்ப சோர்வா இருந்த මම பொழுது ඉතා මැලි වෙලා ඉන්නකොට என் இயேசு என் அருகில வந்து நின்னார். යේසුස් වහන්සේ ළඟට ආවා. 4வது හතර වෙනුව அவன் சரியான காரியத்தை கேட்டான். එයා අරි දේ ඉල්ලුවා. எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் මට வேணும். දෙගුණයකින් ආලේපය ඕනේ. 5வது පස් වෙනුව அதை பெரும் வரைக்கும் கேர்ஃபுல்லா இருந்தான். ඒක ලබා ගන්නකම් ඉතා He ප්‍රවේශමින් was හිටියා. watchful and careful to receive it. ඉතා ප්‍රවේශමින් බලා සිටියා ඒ දේ ලබා ගන්නක. எலியா பாத்ரூம்குள்ள போனாலும் வெளியில உட்கார்ந்திருக்கிற எலிசா. එලියා බාත්රූම් එකට ගියතර එලිසා එළිය බලාගෙන ඉන්නවා. எலியா பார்த்து சொன்னா, ஐயா கதவு போட்டாதீங்க, நான் பிடிச்சுக்கிறேன். එලියාට කියන ඔබ වාන්න එපා මම දොර අල්ලගෙන ඉන්නම්. நீங்க பாட்டு குளிக்கிறப்ப போயிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? ඔබ නානක මම ගියොත් මම මොනව කරන්නද? Very watchful. ඉතාමත්ම ප්‍රවේශමින් බලා See, සිටියා. impartation is true. ඒ ඇත්ත. கடத்தி விடுதல் உண்மை. ඒ ගැනීම ඇත්තක්. நான் எந்த ஊழியக்காரங்க கிட்ட போனாலும் කොයි සේවකයා ගාවට ගියත් என் மனசுல ஜெபிப்பது என்ன தெரியுமா? මගේ මනසින් යාඥා කරන්නේ ஆண்டவர் இவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், මෙයා තුළ තියෙන ආලේපය, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த gift මේ තියෙන වරම எனக்கு தாங்க. මට දෙන්න. ஒவ்வொரு வீடியோ பாப்பேன். හැම වීඩියෝ එකක් බලනවා. பாஸ்டர் பென்னிஹினோட வீடியோஸ், පාස්ටර් බෙනින්ගේ பாஸ்டர் වීඩියෝ, கிறிஸ்னோட வீடியோ, கிறிஸ்டோගේ வீடியோ, பாஸ்டர் ஓரல் ராபர்ட்ஸோட ඕරන් வீடியோ, රොබර්ට්ගේ, கேத்ரின் குல்மனோட கேத்ரின் வீடியோ, குல்- டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோட டிஜிஎஸ் வீடியோ, தினகரன். இதெல்லாம் பார்க்கும்போது அழுதுகிட்டே මම பாப்பேன். අඬාගෙන බලනවා. ஆண்டவரே give me this anointing. එන්න ඒ ආලේපය, Give me this anointing. ඒ ආලේපය දෙන්න. Give me this anointing. ඒ ආලේපය මට දෙන්න. அப்பா எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்க. ඒ ආලේපය දෙන්න.
எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்க. යාලේපේ දෙන්න. கடைசி ஆறாவது අය වෙනුව 2 ராஜாக்கள் 2:12-14. දෙක රාජාවලේ வாசிக்க வேண்டாம். 12. அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான். එයාගේ වස්ත්‍රය ඉරුවා. To receive the new anointing, එයා අලුත් ආලේපයක් ලබා ගැනීම සඳහා you have to tear your old garments. ඔබගේ පරණ දේවල් ඔබ ඉරලා දාන්න உங்க ඕනේ. பழைய வஸ்திரத்தை கிழிச்சிருங்க. පරණ දේවල් ඉරලා දාන්න. பழைய குணத்தை கிழிச்சிருங்க. පරණ ගුණාංග ඉරලා දාන්න. பழைய கடின இருதயத்தை கிழிச்சிருங்க. දැඩි අදවත ඉරලා දාන්න. பழைய பாவத்தை கிழிச்சிருங்க. පරණ පාපයන් ඉරලා දාන්න. பழைய உறவை கிழிச்சிருங்க. පරණ සම්බන්ධකම් ඉරලා දාන්න. அப்படி எழுந்து நிற்போமா? විනයකිට සිටිමු. நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.